ஹலோ. நான் பேசுறது கேக்குதா? மெசேஜ்ல போடலாம், இல்லாட்டி யூ கேன் டாக். ஹாய் ஆன். ஓகே. So this is the third class எங்கட. கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ், குட் நியூஸ் ஐம் இருக்கலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ் கிடையாது, கிறிஸ்மஸ் அண்ட் ஹாலிடேஸ்னால. ஸோ இட் வில் பி ஹாலிடே. அதுக்கு பிறகு நாங்க நியூ இயர் 2021 தான் சந்திக்க போறோம். ஒரு கிளாஸஸ் உங்களுக்கு எதுவுமே இருந்தா செகண்ட் சாட்டர்டேல இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஐபிஎஸ்ல இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் நியூஸ். ரெண்டாவது, யாராவது ரீசர்ச் பண்ணீங்களா? நாங்க போன முறை செய்த ரெண்டு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். யாராவது சர்ச் பண்ணி பாத்தீங்களா? என்ன ஹோம்ஒர்க் ஞாபகம் இருக்கா? ஓ, பை த வே, இது எங்களோட தேர்ட் கிளாஸ். ஸோ பட் நாங்க வி ஹேவன் சீன் ஈச் அதர். நாங்க ஒரு நாள் பார்த்தது இல்லை. உங்களோட உங்களுக்கு ஓகேன்னா உங்களோட வீடியோவை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் சி ஈச் அதர் ஃபார் ஷார்ட் டைம். பிகாஸ் இன்னொரு ஃபியூ வீக்ஸுக்கு நாங்க இதை கண்டினியூ பண்ண போறோம். ஸோ யூ கேன் உங்களோட வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாரையும் தெரியலாம். ஃபீல் ஃப்ரீ டு டூ தட். அது நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் தென் ரைட். ஓகே. ஸோ ஹோம்ஒர்க் நான் 2 கேசஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா? பாத்தீங்களா? யாராவது பிரீஃப் பண்ண முடியுமா? மியூட் மைக்கை ஆஃப் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? 2 கேசஸ் கொடுத்துருந்தேன். ஓகே. நாங்க லாஸ்ட் டைம் ஒரு குவிக் ரிவிஷன் ஒன்று பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு ஈஸி. அந்த டைம் வரும்போது நாங்க பார்க்கலாம். நாங்க இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தது வந்து இன்வெஸ்டர்ஸ் பத்தி பார்த்தோம். அதோடு சேர்த்து கட்டண சேவை வாடிக்கையாளர், பேமெண்ட் சர்வீஸ் கிளையன்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம். ரிஸ்க் சம்பந்தப்பட்ட அத்தியாயங்களை பார்த்தோம். ரிஸ்க் அவர்ஸ் ஆனவர், இடர்நேர்வை விரும்புபவர், இடர்பு நேர்வை விரும்பாதவர் அப்படின்னு சொல்லி டைப்ஸ் பார்த்தோம். பட் இது என்னென்ன மாதிரி வாடிக்கையாளர்களை பார்த்தோம். அவங்களுடைய தேவைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் ஈக்குவல் இல்லை, ஆனால் ஒன்றுக்கொன்று கனெக்ட் ஆனது அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி வாடிக்கையாளர் தேவைகளை பூர்த்தி செய்வதில் வந்து வாடிக்கையாளர் மதிப்பு, வாடிக்கையாளர் நடத்தை மற்றும் வாடிக்கையாளர் திருப்தி, கஸ்டமர் வேல்யூ, பிஹேவியர், கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் பத்தி பார்த்தோம். ஒவ்வொரு வேல்யூ என்னன்றதை பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாடிக்கையாளர் மதிப்பு என்பது அவர் பெற்ற நன்மைகள், அவர் செலவுகளை விட கூட போது வாடிக்கையாளர் மதிப்பு வருதுன்றது பார்த்தோம். வாடிக்கையாளர் நடத்தை பார்த்தோம். அது அவருடைய ஒவ்வொரு வாடிக்கையாளர் நடத்தை என்பது உளவியல், சமூகவியல், சமூக மானுடவியல் மற்றும் பொருளாதாரத்தை கலந்து அளிப்பது என்றதை பார்த்தோம். அது தவிர வாடிக்கையாளர் திருப்தி மிக முக்கியமான ஒரு பங்கு வகிப்பதையும் நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செக்ஷன் பார்த்தோம். வங்கி மற்றும் புற நிதி நிறுவனங்களுக்கான வாடிக்கையாளரோட பொறுப்புகள் என்ன, அதே மாதிரி எங்களுடைய பொறுப்புகள், வாடிக்கையாளருக்கு என்ன மாதிரி எங்களுடைய பொறுப்பு உங்களுடைய சொல்லும் போது நாங்கள் வங்கியாளர் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர் பொறுப்புகள் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். சாரி, இதுலதான் 2 கேசஸ் பார்க்க சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லண்டன் ஸ்டாக் பேங்க் லிமிடெட் வர்சஸ் மேக்மில்லன் மற்றும் கிரீன்வுட் மார்டின் பேங்க். எனக்கு இமெயில்ஸ் எதுவும் வரல. ஸோ இப்போ நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க. கிளாஸ் இருந்தாக்கள் அனுப்பினீங்களா? வெயிட் 1 minute. லெட் மீ see.
Today. Okay. Wait. பார்க்கலாம். Anyone else? சிவமேந்தன் அனுப்பி இருக்காருன்னு சொல்லியிருக்கிறார். செக் பண்ணிடுவோம் இப்பவே. Anyone else? Last class is the Krishantini and okay. Sivamandan has done a good study. Cases in போட்டிருக்கிறார். Thanks Sivamandan. கிடைச்சது. இன்றைக்கு அனுப்பிய பார்க்க முடியல, but I will go through it. யாராவது வேறு யாராவது டீட்டெயிலா பார்த்துட்டு சிவமேந்தனுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். ஓகே, நான் சமரைஸ் பண்ணி சொல்றேன். லண்டன் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க், நான் உங்களுக்கு இதுல போட்டு விடுறேன். உங்களோட என்னுடைய ஸ்கிரீன் தெரியுது நினைக்கிறேன். சமரி வந்து அந்த கேசஸ்க்குரிய சமரி வந்து இதுதான். ஒரு வாடிக்கையாளர் காசோலைகள் அல்லது பிற கட்டண ஆர்டர்ஸ் எடுக்கும் போது நியாயமான கவனிப்பை கண்டுபிடிக்க வேண்டும். இதனால் வங்கியினை தவறாக வழிநடத்தப்படாது என்ற கான்செப்ட்ல தான் இந்த லண்டன் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் வர்சஸ் மேக்மில்லன் கேஸ் வந்திருக்குது. அந்த கேஸ்ல வந்து சமரி வந்து என்னன்னு சொன்னா, ஒரு 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 இப்ப உங்களோட ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறது, இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறேன், பட் நான் சமரைஸ் பண்ணி சொல்றேன். இந்த ஒரு 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 கஸ்டமர் வந்து ஒரு செக்ஸை டிரா பண்ணும் போது அவருக்குரிய ரீசனபிள் கேர் வந்து அவர் எடுக்க வேணும். அதாவது எந்த எந்த கட்டத்திலையும் ஒரு ஒரு ஃப்ராட் நடக்கிறதுக்கு அவர் இடமளிக்க கூடாது, அவருடைய கவலை ஈனத்தால என்றதுதான் இந்த கான்செப்ட். அவர் அப்படி நடந்தால் அவர் இந்த கேஸுக்கு லயபிளா இருக்கிறார் என்றது தான் இந்த 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 தரப்பு வாதம். இந்த கஸ்டமர் வந்து தான் சைன் பண்ணதுக்கு பல என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, ஒரு ஏஜென்ட்டுக்கு ஃபில் பண்ண கொடுத்துருக்காரு. இப்ப எத்தனை கேசஸ் இப்படி நடக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம், உங்களோட பேங்க்குக்கு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு ஒரு கஸ்டமர் வரார், அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு வரார். அவருக்கு நேரம் இல்லை. அவர் சொல்ற இந்த டீடைல்ஸ் நீங்களே ஃபில் பண்ணி கொடுங்க, நான் எங்க சைன் பண்ணணும் மட்டும் காட்டுங்க, நான் சைன் பண்றேன். இப்படிப்பட்ட கேசஸ் உங்களுக்கு எத்தனை நீங்க பாத்துருப்பீங்க? நான் சொன்ன கேசஸ் எத்தனை? ஒரு சேல்ஸ் கிரெடிட் கார்டு இஷ்யூன்ஸ் நடக்குது, ஓ மேபி எல்சி அப்ளிகேஷன், மேபி அவர் பேசிக் மட்டும் கொடுக்குறாரு, உங்களுக்கு கவுண்டர்ல வந்தா நீங்களே எல்லா சிக்னேச்சர் இருக்கு, இதுதான் டீடைல்ஸ், நீங்களே சைன் பண்ணுங்க, நீங்களே ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லி கஸ்டமர்ஸ் கொடுத்த நிமிஷங்கள் நேரங்கள் எவ்வளவு நடந்திருக்கு. ஒரு கார்டு அப்ளிகேஷனா இருக்கலாம், லோன் அப்ளிகேஷனா இருக்கலாம். உங்களுக்கு எது நடந்திருக்கா? இப்படி உங்கள்ட்ட வந்து கேட்டிருக்கீங்க, நீங்களே ஃபில் பண்ணுங்க, எனக்கு நேரம் இல்லை, ஓ எனக்கு ஃபில் பண்ண தெரியாது. a lot. Yeah, anyone else? யாராவது? அப்ப அந்த அது ஒரு எக்ஸாம்பிள் தான். அது ஃபில் பண்ண முடிஞ்சா ஒரு செக்கை ஃபில் பண்ணி தாங்கன்னு சொல்றதுக்கு அவ்வளவு நேரம் ஆகாது. ரெண்டுமே தப்பு. பேங்கிங்கை பொறுத்த வரையில வந்து ஒருத்தருடைய செக்கா இருக்கலாம், அது உங்களுடைய கஸ்டமருடைய கைப்படிந்துதான் எல்லா டாக்குமெண்ட்டும் சைன் பண்ணிருக்கணும், எல்லாம் ஃபில் பண்ணியும் இருக்கும். இல்லாத பட்சத்துல ஏதாவது தவறு நடக்கும் போது அது கஸ்டமரோட பொறுப்பாகுது அவர் சைன் வைக்கிறது. ஆனா ஒரு கட்டத்துல நீங்க செய்தா எதுவும் கேஸ் ஆனால் அவர் ஒரு கட்டத்துல வந்து சொன்னா, நான் இது சைன் பண்ணல, நான் இதை ஃபில் பண்ணல, இந்த கவுண்டர் ஸ்டாஃப் தான் ஃபில் பண்ணவர், எனக்கு தெரியாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்படியே பால் பாஸ் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குது. அப்ப இங்கேயும் இதேதான் நடந்தது. இங்க உள்ள இந்த கேஸ்லயும் இந்த பர்டிகுலர் கேஸ்லயும் ஒரு ஏஜென்ட் தான் சைன் பண்ணிக்கிறார் அந்த அந்த பர்டிகுலர் பிளாங்க் செக். சோ இது வந்து ஒரு வாடிக்கையாளரோட கடமை தான் சரியா செய்ய வேணும்ன்றது. அது சமரி நம்பர் 1. சமரி நம்பர் 2, வாடிக்கையாளர் மோசடி பற்றிய அறிவு உண்மையானதாக இருக்க வேண்டுவதோடு கற்பனையாக இருக்கக்கூடாது. கிரீன்வுட் வர்சஸ் மார்டின் பேங்க், இதுல என்ன கேஸ் நடந்ததுன்னு சொன்னா, சோமேந்தன் சின்ஸ் நீங்க ரிப்ளை பண்ணபடியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா உங்களுக்கு? செகண்ட் கேஸ்ல சாராம்சத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். எஸ், ரெண்டாவதுல வந்து
சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. டீடைலாயும் இருக்கலாம், சமரியாயும் இருக்கலாம். கிரீன்வுட் வர்சஸ் மார்டின் பேங்க் இடையில வலிதான ஒப்பந்தம் கொண்டு இருந்த நிலையில அங்க அவ வந்து கஸ்டமர் வந்து நார்மலா பேங்கோட டிரான்சாக்ஷன் செய்து கொண்டு இருந்திருக்கிறார். அந்த இடத்துல அவர்கிட்ட வைஃப் வந்து வாடிக்கையாளர் வைஃப் வந்து இந்த சிக்னேச்சரை ஃபோர்ஜ் பண்ணி, அதாவது வாடிக்கையாளரோட கையொப்பத்தை தானே பிளேஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணி இருக்கிறா. செக்ஸ் மூலமா கேஷ் வித்ட்ரா பண்ணி இருக்கிறா. வித்ட்ரா பண்ணி அவரை தங்கச்சிக்கு கொடுத்துருக்கிறா. இதை வந்து வாடிக்கையாளர் ஒரு சந்தர்ப்பத்தில் அறிஞ்சு கொள்றார், அந்த வைஃப் இப்படி செய்திருக்கிறார் அறிஞ்சு கொள்றார். ஆனா அதை வந்து வங்கிக்கு அதே நேரத்துல அட் அ டைம் அவர் சொல்ல இல்லை, அதே நேரம் வைஃபையும் மன்னிச்சு விடுறாரு. ஆனா அதுக்கு பிறகும் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இன்சிடென்ட் நடந்து 2 பேருக்கும் பிரச்சனை வந்த பிறகு வைஃப் சூசைட் பண்ணுறா. அதுக்கு பிறகு அவர் வந்து பேங்க் கிட்ட கிளைம் பண்றார். பேங்க் வந்து பொறுப்போட நடக்கையில அந்த இடத்துல தனக்கு வந்து அந்த நட்டத்தை பேங்க் பொறுப்பேற்கணும்னு சொல்லி அந்த நேரம் கேஸ் போகுது. கேஸ்ல வந்து கஸ்டமர் முதலே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு கொண்டு பேங்க்கு இன்ஃபார்ம் பண்ணாது கஸ்டமரோட பிழை இருந்தபடியா இது இந்த கேஸ் வந்து வேலிட் இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கணும். வெரி குட், கரெக்ட், அவ்வளவும் சரி. ஸோ இது இந்த 2 கேசஸும் எக்ஸாம்பிளா இருக்குது. நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கேசஸ் 2. மேபி உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பெருசா எழுத வராத பட்சத்திலையும் ஒரு சம்மரிக்கு ரெடியாகி வச்சுக்கொள்றது நல்ல. பிகாஸ் இது வந்து ஒரு இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் 2ஐயும் கவர் பண்றது, இந்த பர்டிகுலர் டாபிக்ஸுக்குள்ள வர கேசஸ் 2 தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஜெனரல் நாலேஜுக்கும் நல்ல, அதே நேரத்துல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் நல்ல. லைக் யூ டோன்ட் ஹேவ் டு பந்தியா எழுதணும் இல்லை, பட் கான்செப்டை வந்து ரெடியா வச்சிருங்க. சம்டைம்ஸ் இந்த நேரத்திலையும் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன், ஒரு கேஸ் சம்பந்தமான அப்ளிகேஷனை போடுறதுக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு இந்த டாபிக்கை பற்றி தெரியுமன்றது எக்ஸாமினருக்கு உணர்த்துறதுக்கு இது ஒரு டூலா பயன்படும். அவரே கேட்காத பட்சத்திலையும் மேபி ஒரு லைட்டா டச் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா வரும். சரிதானே? கிளியரா? தேங்க்யூ சிவமைந்தன், தேங்க்ஸ் ஃபார் ரெஸ்பாண்டிங். ஸோ அதுதான் நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல படிச்ச ஹோம்ஒர்க்கும் நான் உங்களுக்கு சொன்னது. ஸோ இப்ப இவ்வளவு நாள் அந்த நாங்க மெயினா படிச்ச பாயிண்ட்ஸ் நீங்க பார்த்துருக்கீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நீங்க பார்த்தோம்னு சொன்னால் 1 minute சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப நாங்க பார்த்துருக்க வந்து சப்ஜெக்ட் ஓவியூ ஃபுல்லா பார்த்துட்டோம். டைப்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் கிளையன்ட்ஸ் பார்த்துனாங்க. டிபாசிட்டர்ஸ், பாரோவர்ஸ், ஃபுல் செட்டும் யார் யார் என்ன டிபாசிட்டர்ஸ், பாரோவர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், பேமெண்ட் சர்வீசஸ் கிளையன்ட்ஸ், வாடிக்கையாளரை பற்றி, பேங்கர்ஸை பற்றி, அவருக்கு 2 பேருக்கு உரிய பொறுப்புணர்வுகளை பற்றி பார்த்துனாங்க. இப்ப 2வது செக்மெண்ட்டுக்கு வர போறோம். இது முக்கியமான செக்மெண்ட். அகெயின் ஒரு காமன் சென்ஸ் சப்ஜெக்ட் நாங்க பார்க்க போறது. பட் என்னண்டு வாடிக்கையாளருடைய நம்பிக்கையை பெற்றுக்கொள்வது, கிளையன்ட்ஸ் கான்ஃபிடன்ஸ், அவருடைய என்ன சொல்றது, அவருடைய நம்பிக்கை, அவருடைய வாடிக்கையாளர் நம்பிக்கையை எப்படி மேலாண்மை பண்ணுவது, கிளையன்ட்ஸ் கான்ஃபிடன்ஸ் மேனேஜ்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஏனென்ற காரணம்னு சொன்னா எங்களோட பேங்கிங்ல வந்து நான் முதலும் சொன்ன மாதிரி நாங்க டீல் பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து காசு. அப்ப ஒரு அரிசி பருப்பு சாரி ஷர்ட் டீல் பண்ற மாதிரி இல்ல, இது ஒருத்தருடைய பணம். அந்த பணம் வந்து ஒவ்வொருத்தருக்குரிய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு சாதனம். அப்ப நீ அப்படிப்பட்ட ஒரு சாதனத்தை நீங்க கையாளும் போது கஸ்டமருடைய நம்பிக்கையை நீங்க வரவழைக்கவில்லை என்றாலோ, அவர்களுடைய நோக்கங்கள் சரியா புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய ட்ரஸ்ட், நம்பிக்கை, கான்பிடன்ஸ் இவற்றின் மூலம் சரியான விதத்தில் நீங்க கையாளவில்லை என்றால் எல்லாமே திரும்பி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சரியா? சோ லாஸ்ட் கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா சோஃபா? அண்ட் தினேஷ், பிரசாந்தினி, இங்க லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் இருந்தீங்க. எதுவும் டவுட்ஸ் இருக்குதா நாங்க பார்த்ததுல? இருக்குதுன்னு சொன்னா அதை கிளியர் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே, நோ டவுட்ஸ். சிவமைந்தன் ஆல் ஓகேயா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ரைட். So let's go to the second section. ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். வாடிக்கையாளர் நம்பிக்கை மேலாண்மை. இப்ப நான் இந்த ஸ்கிரீன்ல வந்து
இந்த டெஃபினிஷன்ஸ் போறது காரணம் உங்களுக்கு அது பிறகு ஈஸியா இருக்கும்னு காரணத்தால யூஸ்வலி வந்து ஸ்கிரீன்ல நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது இல்லை. பட் இந்த சப்ஜெக்ட் ஒரு சாஃப்ட் ஸ்கில் சப்ஜெக்ட். ஸோ அண்ட் கொஞ்சம் சர்டன் டெஃபினிஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட வணிகத்துல வந்து எவ்வளவு வாடிக்கையாளருக்குள்ள நம்பிக்கையின் முக்கியத்துவம், அந்தந்த நிதி அமைப்புகளோட ஸ்திரத்தன்மையை பற்றியும் ஸ்டெபிலிட்டியை பற்றியும் நாங்க இந்த சப்ஜெக்ட்ல பார்க்க போறோம். இந்த ஸ்டெபிலிட்டி மூலமா என்னோட கான்பிடன்ஸ் வருதா, பிராண்ட் மூலமா என்னோட கான்பிடன்ஸ் வருதா, அந்த அந்த ஒரு பிராண்டுக்கு ஒரு பிராண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு நம்பிக்கைகள் வருதா. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் ஒரு பக்கம் வச்சுட்டு சொல்லுவோம், வேறொரு ப்ராடக்டை பத்தி எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ, ரைட்? ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ, நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்க போனீங்கன்னு சொன்னா நீங்க முதலாவது எதை பார்ப்பீங்க? மேபி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூவா வருது, ஒரு ஸ்போர்ட்ஸ் போறீங்க, நீங்க ஒரு ஹெவி ஒர்க் அவுட் பண்ற ஒரு ஆள், நீங்க எதை பார்ப்பீங்க மோஸ்ட்லி? எஸ், பிராண்ட் முக்கியமானது. ஏன் அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூல பிராண்ட் பாக்குறீங்க? சாதாரண ஷூல பிராண்ட் பாப்பீங்களா மாட்டீங்களா? இல்ல ஸ்போர்ட்ஸ் ஷூல மட்டும்தான் பாப்பீங்களா? ஒரு ஸ்பெசிபிக்கா ஸ்போர்ட்ஸ் ஷூல மட்டும்தான் பாப்பீங்களா? என்ன ரீசனுக்காக பாக்குறீங்க? ஏன் நான் ஸ்போர்ட்ஸ் ஷூ எடுத்துன்னு சொன்னா நாங்க ஓடுறோம், குதிக்கிறோம், விளையாடுறோம், ஜிம்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தூக்குறோம், நிறைய வேலை செய்யறோம் அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூல வச்சு. சோ உங்களுக்கு அந்த ஷூ வந்து சாதாரண நீங்க வாங்குற ஷூவை விட எந்த வகையில டிஃபரன்ஸா இருக்கு? வாட் டு யூ திங்க்? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஏன் நீங்க அந்த பிராண்ட பார்க்க போறீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூல? ஒரு நைக்கியா இருக்கலாம், ரீபாக்கா இருக்கலாம், ஃபிலாவா இருக்கலாம், மேபி சாதாரண ஒரு கடையில வாங்குற ஒரு ஷூ, பிராண்டட் இல்லாத ஷூவா கூட இருக்கலாம். பட் எல்லாத்தையும் ஒப்பிடும் போது நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூல பிராண்ட நோக்கி போறீங்கடா, ஏன்? என்ன ரீசனுக்கா? எனிவன்? டிலாக்ஷி, கிருஷாந்தினி, ரஜிந்தன்? ஹாய் ரஜிந்தன், அதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நினைக்கிறேன் உங்களோட அன்னைக்கு. Prestige. Yes, okay. First class of Prestige. Okay. Sivamanjan Prestige சொல்றார், அதனால பிராண்டுக்கு போறார். Any other answer? Quality differs. Good. Okay. Brandedல குவாலிட்டியா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க. Anything else? வேற யாராவது? டிலாக்ஷி, I think டிலாக்ஷிடையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நினைக்கிறேன். பேசலாம், உங்களோட மைக்கை மியூட் பண்ணிட்டு பேசலாம், சாரி அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். Rajindran, feel free to talk. இந்த டைம் ரொம்ப தூக்கம் வர டைம், சோ நீங்களும் பேசினா தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வேற என்ன? Prestige, quality differs. ஓகே. சரி, ஸ்போர்ட்ஸ் ஷூன்னு சொல்லும் போது ஹார்ட் யூஸுக்காக யூஸ் பண்றது, சாதாரண ஸ்டைலுக்கு நடந்து போற ஷூஸை விட முக்கியமானது வந்து ஆன்சர் சொன்ன மாதிரி குவாலிட்டி. அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்னன்னு சொன்னா ஒரு இன்ஜுரி வர சான்ஸ் இருக்கு, நாங்க கீழே விழுறதுக்கோ அடிபடுறதுக்கோ சான்சஸ் ரொம்ப இருக்கு. அப்ப அந்த மாதிரி நேரத்துல ஒரு நம்பிக்கை வேணும், நாங்க போற ஷூ எங்களை விடாது, ஹார்ட் யூஸுக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கை வேணும். அதே நேரத்துல பிரஸ்டீஜ், ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது எங்களுக்குரிய என்ன சொல்றது, நாங்க ஒரு ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றோம், அது எங்களை சுற்றி வாராக்கள் அது பார்க்கும் போதும் நல்லா இருக்கும், அது எங்களுக்கும் ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பிராண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா இது எல்லாமே ஒரு ஐடியா. ஸ்பெசிபிக்கலி இதை நீங்க பேங்கிங் அப்ளை பண்ணும்போது, பேங்கிங்ல வந்து நான் சொன்ன மாதிரி கிளையன்ஸ் கான்ஃபிடன்ஸ், ட்ரஸ்ட் சொல்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்ப இந்த ட்ரஸ்ட் என்ற விஷயம் வந்து இல்லாத பட்சத்துல, பிராண்ட்ல அந்த ட்ரஸ்டும் நம்பிக்கையும் இல்லாத பட்சத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு கான்பிடன்ஸையோ அந்த பிராண்டோட அங்க அசோசியேட் பண்றதையோ அட்டாச் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த பிராண்ட் நம்பிக்கை இல்லாத பட்சத்துல அந்த நம்பிக்கை, லாயல்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லாயல்ட்டி வந்து திருப்பி இருக்கிறதுக்கோ, திருப்பி அந்த கஸ்டமர்ஸ் உங்களோட வாரத்துக்கோ, இன்னொரு ஆளுக்கு அதை பரிந்துரை பண்றதுக்கோ, இன்னொரு ஃப்ரெண்டுக்கோ யாருக்கும் இந்த பேங்க் நல்ல சர்வீஸ் இருக்குன்னு சொல்றதுக்கோ, கன்சிஸ்டண்டா போறதுக்கும் இந்த பிராண்ட் வந்து ரொம்ப முக்கியமா வகையில உதவி செய்யுது. இந்த சாதாரண யூஸ்வலி இந்த கஸ்டமர் சர்வீஸ் வந்து எத்தனையோ சேலஞ்சஸ் இருக்கும். சாதாரணமான நிதி நிறுவனம் அமைப்பு வந்து உங்களுக்கு தெரியும், உங்களோட நார்மலா ஒரு கால் சென்டர், ஒரு டெலிகாம் கால் சென்டர்
பிளக்கோ மொபிட்டலோ சாதாரண நீங்க எடுக்கிற ஒரு போன் பேக்கேஜ்லயே எத்தனையோ இஷ்யூஸ் இருக்குது இல்லையா? டேட்டா போகுது, சில வேலை சொல்லுவீங்க டக்குன்னு டேட்டா விட்டுப்படுதான்னு சொல்லுவீங்க, லைன் கிளியர் இல்ல, வாட்ஸ்அப் வேலை செய்யுது இல்ல. சாதாரண ஒரு டேட்டா போன் கார்டுலயே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது கம்ப்ளெக்ஸான இந்த வங்கி பணம் ரீதியாலும் எவ்வளவோ பிரச்சனை வரும். ஆனா எல்லா பிரச்சனையும் நாங்க தீர்க்கிறதுக்கு நாங்க மெஜிஷியன்ஸ் கிடையாது, சரியா? நாங்க ஒரு மேஜிக் பண்ண முடியாது. ஆனா எவ்வளவு நாங்க அதுவும் எங்களுடைய வங்கியும் இல்ல தானே, நாங்க யாருக்கோ வேலை செய்யற வங்கி. சோ சில எங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் எங்களுக்கு தீர்வும் கிடையாது. ஆனால் உங்களோட கஸ்டமர்ஸ் உங்கள்ட்ட என்ன மாதிரி அவருடைய நம்பிக்கையை எடுத்துக்கொண்டு போறீங்க, அவளுக்கு எந்த விதத்துல உதவி செய்றீங்கன்றத உங்களோட கையில இருக்கு. என்ன மாதிரி அது உதவி செய்ய போறீங்க, இப்படி உங்களோட கஸ்டமர் சர்வீஸ கொடுக்க போறீங்க, அதன் மூலமா உங்களோட பிராண்டிங் என்ன கொண்டு போறீங்க என்றதுல உங்களோட நம்பிக்கை இருக்கு. இப்ப எக்ஸாம்ல வர கொஸ்டின்ஸும் இப்ப இதுல வந்து தியரியில நிறைய ஹெவி இல்லாட்டியும் பிராக்டிகலா அப்ளிகேஷன்ஸ் கேட்கலாம். ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து இந்த சிச்சுவேஷன் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். அதுல வந்து இந்த மாதிரி பிராக்டிகல் கொஸ்டின்ஸ்ல சம்டைம்ஸ் நீங்க சொல்லலாம் மேபி நிறைய நிறைய என்ன சொல்றது, இந்த மாதிரி பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து நீங்க சரிப்படியான ஆன்சரை விட மிக பொருத்தமான ஆன்சராயும் இருக்கலாம். சோ இதுதான் மெயின் ரிக்வெஸ்ட் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல. சோ நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாங்க இப்ப அடுத்து பார்க்க போறது வந்து வாடிக்கையாளர் நம்பிக்கையுடன் நல்லுறவை வளர்ப்பது, நல்ல ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுல ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் மட்டும் இல்லாம எந்த விதமான ஒரு சர்வேயாளருக்கு, நீங்க பேக் ஆஃபீஸ்ல இருக்கலாம், ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல இருக்கலாம், எஸ்சி அப்ளிகேஷனை ப்ரோசஸ் பண்றதா இருக்கலாம், தேவைக்கு மட்டுமே கஸ்டமரை கலைக்கிறதா இருக்கலாம், இல்ல கஸ்டமரை முழு நேரத்துடன் கலைக்கிறதாயும் இருக்கலாம். அவர்களுக்கு இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் ஒன்று. இப்ப நீங்க சாதாரணமா சொன்னீங்கன்னு சொன்னா, ஓகே, நீங்க எப்ப ஒரு இஷ்யூ உங்களுக்கு ஒரு இஷ்யூ ஒன்று வந்திருக்குது, அந்த இஷ்யூவை நீங்க வரும்போது என்னன்னு நீங்க கையாளுவீங்க? முதல்ல இதை தொடங்குறதுக்கு முன்னால கேட்கறது, நீங்க சொல்லலாம் உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட், கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ஒன்று வருது, நீங்க அந்த கஸ்டமர் ரொம்ப அஜிடேட்டட், ரொம்ப அப்செட்டா இருக்கிறார், என்ன நீங்க அந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட் முதல்ல கையாளுவீங்க? ஒரு வாக்கிங் கஸ்டமரா இருக்கலாம், ஓத போன்ல கத்தி கொண்டு வந்திருக்கலாம், கஸ்டமர் இஷ்யூஸோ எதுன்னு சொல்லும் போது முதலாவது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு? அவருடைய கான்பிடன்ஸ நீங்க எடுக்கிறதுக்கு, அவருடைய நம்பிக்கையை நீங்க கையில எடுத்து அதை செய்யறதுக்கு உங்களுடைய ஸ்டெப்ஸ் என்னவா இருக்கும்? எதனாலும் இருக்கலாம், சொல்லலாம், டிஸ்கஷன் பண்ணலாம். எனிவன்? அண்ட் உங்களுடைய முதல் ஸ்டெப் என்னவா இருக்கு? கஸ்டமருக்கு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ரைட். அதான் முதலாவது. ரெண்டாவது அதுக்கு என்ன டிசிஷன் கொடுக்குறேன், அதை டிசைட் பண்ண அதுக்கு என்ன மாற்று வழி இருக்குறேன் இந்த பிரச்சனைக்கு. யார் கத்திக்கொண்டே இருக்கிறார்? இப்ப நான் தான் கஸ்டமர், உங்களுக்கு எடுத்து கத்துன்னு கத்துறேன். நீங்க எந்த பேங்க்ல ஒர்க் பண்றீங்களா? ஃபைனான்ஸ் கம்பெனியா, பேங்கா, படிக்கிறீங்களா? ராஜேந்தன் தானே? பீப்புள்ஸ் பேங்க். பீப்புள்ஸ் பேங்க் எந்த டிவிஷன்? நான் அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கிறேன். ஓகே, இந்த பிரான்ச்சா? பிரான்ச் ஜெஃப்னா பிரான்ச். ஓகே, சோ கஸ்டமர் கத்தி கொண்டு வர உங்களுக்கு கலைக்கவும் விடுறாரு இல்ல. சோ ஹவ் டு யூ ஹேண்டில் தட்? கஸ்டமரை என்ன சொல்ற, பொலைட்டா ஹேண்டில் பண்ணணும். அந்த டைம்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் வியூல நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இல்லாட்டி கம்ப்ளைண்ட் கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கும். அவர் கூட கலைக்கவே முடியல. இஷ்யூ இப்ப நீங்க சொன்னீங்க இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ண விடுறேன்னு சொல்ற, அதுக்கும் முடியல கூட. இஷ்யூவை ஐடென்டிஃபை பண்ணவே இல்லை, கத்துன்னு கத்தி கொண்டிருக்காரு. உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன வருது? என்ன நீங்க ஒரு காம் பண்ணுவீங்க? இட்ஸ் ஆப்வியஸ், நீங்க உங்களோட பிரான்ச் செட்டப்ல வரும்போது உங்களை கலைக்கவும் போடுறாரு இல்ல, பட் உங்களோட ரொம்ப அப்செட் ஆகிறார், என்னன்னு அவரை சாந்தப்படுத்துவீங்க? அவரை முதல் சீட்ல இருக்க சொல்லி போட்டு அவர்கிட்ட கதையில முதல் நாங்கள் கேட்டுட்டு, அவர் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறம் அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கலாம்ன்றத ஒரு 1 by 1 கொடுக்கும். ட்ரூ. சரி, ஓகே.
ட்ரூ. ஸோ முதல்ல எந்த விதமான கஸ்டமர் எது கம்ப்ளைண்டோட வந்தாலும் சில பேர் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் நீங்க பாப்பீங்க. ரஜிதன் சொன்ன மாதிரி நேருக்கு நேர் வர கஸ்டமர்ஸா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு எல்சி அப்ளிகேஷன் ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல ஏதாவது ஒரு செக்கோ இல்லாட்டி எல்சி ஓப்பனிங் இஷ்யூ வர கஸ்டமர்ஸா இருக்கலாம். முதலாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை அவருடைய இஷ்யூஸை கேட்கறது, அவர் கேட்காத பட்சத்துல அவரை பேச விடுறது, இல்லாத பட்சத்துல நீங்க அந்த ஓனர்ஷிப் எடுக்கணும். ஆப்வியஸ்லி இது வந்து உங்களுடைய, நீங்க அந்த வங்கிக்கு உரிமையாளர் கிடையாதுன்ற பட்சத்துல உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வேலை நீங்க உங்களுடைய ஓனர்ஷிப் எடுக்கிறது சொல்லி இங்கிலீஷ் சொல்ல ஓனர்ஷிப் உரிமை எடுக்கிறது. அந்த இஷ்யூக்குரிய உரிமையை கொடுங்க. உங்களோட இஷ்யூவான தேடி வரவர்கிட்ட நீங்க செய்ய வேண்டிய வேலை, நான் இந்த இஷ்யூவை நான் ஹேண்டில் பண்ணுவேன், நீங்க யோசிக்க வேண்டாம். ஏன்னா அவர் ஏற்கனவே அப்செட் ஆகிற நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க, அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கூட அவருக்கு தெரியாது. அவருக்கு உடனே வந்தோடனே யூஸ்வலி வர கஸ்டமர்ஸ் என்ன கேட்பேன், மேனேஜருங்க எத்தனை பேர் கேட்டிருப்பேன் உங்கள்ட்ட வந்து, நான் போன் எடுத்தாலும் நான் கூட ஒரு ஹையர் அத்தாரிட்டியோட பேசணும். மேனேஜர் எத்தனை பேர் இப்ப இந்த போரத்துல இருக்கிற 7 பேர்ல எத்தனை பேருக்கு அந்த 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 சந்தர்ப்பங்கள் வாய்ச்சிருக்குது, நான் மேனேஜரோட பேசணும். யா சிவமைந்தன், எஸ் இஸ் ரேசிங். வேற யார்? ஏன்னு சொன்னா ஏன் அப்படி சொல்லினோம், பிகாஸ் அவைக்கு தெரியும் உங்களுக்கு டிசிஷன் எடுக்க இயலாது, எனக்கு என்ன டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், எனக்கு இது பெரிய இஷ்யூ, உங்களுக்கு டிசிஷன் எடுக்காத பட்சத்தை என்னோட காய்க்க வேணாம், நான் மேனேஜரோட காய்ப்பேன். ஏன் அந்த அந்த நிலைமை வருதுன்னு சொன்னா உங்களோட கான்பிடன்ஸ் இல்லை, நீங்க யாருன்னே அவர் தெரியாம இருக்கலாம். சோ நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் அந்த ஹையஸ்ட் அத்தாரிட்டி நோக்கி, ஒரு பிரான்ச் பார்த்தா மேனேஜர் தான் ஹையஸ்டா பார்ப்பேன், ஒரு டிபார்ட்மெண்டா நான் சிஇஓட பேசுவோம், உடனடியாக எடுத்து சொல்லுவாங்க சில வேலை பிரான்ச்சா இருக்கலாம் சிபி இருக்கலாம், நீங்க என்ன சொன்னாலும் நான் சிஇஓட காய்க்க போறேன். ஏன் அவருக்கு முதல்ல உங்களுக்கு அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணக்கூடிய சக்தி இருக்குதான்றத நீங்க அவருக்கு ப்ரூவ் பண்ணாத பட்சத்துல அவர் அந்த அந்த நான் பிடிச்ச 3 காரணம் அதுலதான் நிப்பார். சோ முதலாவது ஸ்டெப் நீங்க செய்ய வேண்டியது அவருடைய கான்பிடன்ஸ் நீங்க எடுக்கிறதுக்கு முதலாவது காரணம், உரிமையை எடுங்கோ, நான் இந்த இஷ்யூ உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன். அந்த பாயிண்ட் நீங்க எப்படியாவது அவருக்கு கன்வின்ஸ் பண்ண வைக்க வேணும். அதான் பாயிண்ட் நம்பர் 1 எல்லாத்துக்கும் முன்னாடி. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நீங்க அவருடைய இஷ்யூவை கேட்கலாம் அவருக்கு விட்டா. இன்னும் 2வது அவர் இஷ்யூ சொல்றாருன்னு வைங்களேன், நீங்க அவருடைய இஷ்யூ சொல்லும் போது அவர் சொல்லுவார், நான் வந்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் டிபியூல திறந்த, நான் டிபியூல சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று திறந்திருக்கிறேன், இப்படி இஷ்யூஸ் வந்திருக்குது. நீங்க டிபியூன்றதை மறந்துட்டு நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும் வச்சுட்டு நீங்க எஃப்சிபியூல தேடிக்கொண்டு இருக்குதான். ஸோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும் போது அவரும் எஜிடேட்டடா இருப்பார், கம்ப்ளைண்ட் பண்ணுவார், நிறைய சொல்லுவார். அப்ப இதுக்கு 2வது செக்ஷன் அவர் சொல்ல விட்ட பிறகு திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணுவோம். இதுதான் உங்களுக்கு கொஸ்டின், இதுதான் உங்களுக்கு வேணும், இதுதான் உங்களுக்கு சார்ட் பண்ண வேணுமா என்றதை ரீஅஷ்யூர் பண்ணணும். திருப்பி சொல்லி அதை அவர் சொன்ன பிறகு திருப்பி சொல்லி இதுதான் உங்களுக்கு வேண்டுமா, இவ்வளவு தானா, இது சரி, இது செய்தா சரியா, முதல்ல அவர்கிட்ட கொஸ்டினை கிளியர் பண்ணி போடுவோம். அது 2வது பாயிண்ட். 3வது அவர்களுடைய தகவல்களை தெரியப்படுத்துங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எல்சி அப்ளிகேஷன் வருது, உங்களுக்கு ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் எல்சி அப்ளிகேஷன் வருது, அதுல 2-3 பெனிஃபிஷியரி பேங்க், இன்டர்மீடியரி பேங்க், அட்வைசிங் பேங்க் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ், ஒரு காம்ப்ளிகேட்டட் டிரான்சாக்ஷன், மேபி யூபாஸ் எல்சி, அப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் உண்டு. அவர் காலமா வார எனக்கு 2 மணி நேரத்துல எல்சி வேணும்னு ஒற்றை காலம் நிக்கிறார். ஆனா உங்களுக்கு தெரியும் இது ஓபன் பண்ண இயலாத எல்சி, அதை ஓபன் பண்ணாலும் ரொம்ப டைம் எடுக்கிற எல்சி. யாராவது சொல்ல முடியுமா என்ன நீங்க அதுக்குரிய என்ன நீங்க அந்த இஷ்யூ ஹேண்டில் பண்ணுவீங்க? அவர் சொல்ற இல்ல எனக்கு இப்ப இந்த எல்சி இப்ப இன்னொரு 1/2 மணி நேரத்துல ஓபன் பண்ணி வேணும். ஆனா அதை பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கிடுது இது இப்போதைக்கு செய்யற மாதிரி சரி வராது, எத்தனையோ அப்ரூவல்ஸ் எடுக்க இருக்கு, ப்ரொசஸஸ் நிறைய இருக்குது, லீகலுக்கு போடணும், கம்ப்ளைன்ஸ் வெட் பண்ணணும், இப்போதைக்கு நடக்க போறது இல்ல. ஆனா அவர் 1/2 மணி நேரத்துல வேணும்ன்ற இந்த மாதிரி ஒரு கேஸை என்னென்ன ஹேண்டில் பண்ணுவீங்க? எனிவன் மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணிருக்கலாம். சொல்லுங்க யாராவது இப்படி ஒரு கேஸ் ஹெர்மந்தியத்துல வேணும்னு சொல்லினா, பட் உங்களுக்கு வந்து தெரிய செய்ய முடியாது இப்போதைக்கு, நீங்க என்னென்ன அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவீங்க? டைம் நிறைய போகும்னு தெரியுது, அந்த இஷ்யூ முடியும் வரைக்கும் நீங்க என்னென்ன அந்த கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுவீங்க?
சொல்லுங்க தெரியுமா? கஸ்டமர் விளங்கப்படுத்தி பார்க்குறது அவர் கடைசி வரைக்கும் கேட்கவே மாட்டேங்கன்னா முதல்ல சரி டிராஃப்ட் ஒன்று தரேன், அதை வச்சுக்கொண்டு நீங்கள் கரெக்ஷன்ஸை பார்க்க சொல்லி ஒரு டிராஃப்ட் ஒன்று கொடுக்கலாம் முதல்ல. இல்ல நான் டிராஃப்ட் எல்லாத்தையும் கொடுக்கும். டிராஃப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரொசஸ் ஒன்று இருக்கு தானே. அப்ப அந்த ப்ரொசஸ் வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கிற பட்சத்துல நீங்க அவருக்கு என்னென்ன விளங்கப்படுத்துங்க, என்ன மாதிரி அதை செய்வீங்க, அவருக்கு அதை இது முடியும் வரைக்கும். நான் சொல்றேன் அந்த டிரான்சாக்ஷன் முடியும் வரைக்கும் மேபி அவர் 1/2 மணி நேரத்துல வந்து 2 நாள் எடுக்க போகுது டிரான்சாக்ஷன். அந்த முதல் நாள் தொடங்கினது வந்து 2ஆம் நாள் வரைக்கும் அவர் என்னென்ன ஹேண்டில் பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் அவருக்கு 2 நாள் எடுக்க மாட்டதை கிளாரிஃபை பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் லைக் அப்ரூவல் வந்து அவர் அப்டேட் பண்ணி கொண்டு இருந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் மேபி ஹி வில் அக்செப்ட். வெரி குட், எஸ் தட்ஸ் தி ஆன்சர். சரி, உங்களை சில விஷயங்கள் வந்து உங்களோட மீறின விஷயங்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரி சர்டன் ப்ரொசீஜர்ஸ் பாலிசிஸ் எல்லாம் நீங்க உங்களோட பேங்க்குள்ள போட்டிருக்கிறது, உங்களுக்கு ஃபைனான்ஸ் கம்பெனி லே பண்ணிருக்கிறதுலாம் உங்களால மீற முடியாதா இருக்கலாம். ஆனா உங்களால செய்யக்கூடியது என்னன்னு சொன்னா கஸ்டமருக்குரிய பொறுப்பான அட்வைஸை முதல்ல கொடுக்குறது. நீங்க சொல்லலாம், ஓகே எனக்கு வந்து இது வந்து நம்ம தேர்தல் செய்ய இயலாது, ஏனென்றா என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் அவருக்கு பாலிசிஸ் ப்ரொசீஜர் பத்தி அவருக்கு விளங்கா இருக்கா. நீங்க ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பத்தி சொல்ல போனா அவருக்கு அதுவும் புரியாம இருக்கலாம். அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டியது, நீங்க யோசிக்க வேண்டாம், நான் ஷுவர் சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னுட்டு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 days போகுதுன்னு சொன்னா ஒரு நாளைக்கு 2 கால் கொடுத்தா கூட தப்பு இல்லை. அவரை ஈஸ் பண்றது, அவருக்கு ஒரு ஷிப்மெண்ட் அர்ஜென்ட்டா தேவையா இருக்கலாம். நீங்க அதுக்கு மேல அது நீங்க ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கலன்ற மோட்ல அவரை கொண்டுறக்கூடாது. அதுக்கு நீங்க செய்யறது சிவமேந்தன் சொன்ன மாதிரி அடிக்கடி அப்டேட்ஸ் கொடுக்கணும். இன்ன நடக்குது, இப்ப இது நடக்குது, இந்த டைம்ல நான் வர போறேன், இதுதான் நடந்து கொண்டு இருக்குது. சில ப்ரொசீஜர்ஸ் அவருக்கு புரியாமலும் இருக்கலாம். ஆனா அவருக்கு புரிய வைக்கிற வகையில ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட அந்த டிரான்சாக்ஷன் முடியும் வரைக்கும் அது செய்து முடிஞ்சதுக்கும் பிறகு நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சது, இப்ப எல்லாம் டன். அது ஃபுல் ஃபாலோ அப், எண்ட் டு எண்ட் ஃபாலோ அப்னு சொல்லுவோம். தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஃபுல் ஃபாலோ அப் கொடுக்கும். இப்ப எங்களோட யூஸ்வலி நாங்க ரொம்ப பிஸி இல்லையா, எங்களோட பிரான்ச்சஸ்ல இருக்கலாம், சிபியூ இருக்கலாம், நிறைய டிரான்சாக்ஷன் ஹேண்டில் பண்ணுது. நாங்க கஸ்டமர்ஸோட வெளில போகணும், அங்கே சேல்ஸ் எடுக்கணும், அதே நேரத்துல பிரான்ச் ஆபரேஷன்ஸ் மேனேஜர்ஸ் தெரியும், ராஜேந்திரன் தெரியும் என்ன மாதிரி ப்ரெஷர் நாங்க ஹேண்டில் பண்றோம்னு சொல்லி வர கஸ்டமர்ஸுக்கு சேல்ஸும் பண்ணணும். சில மேனேஜர்ஸ், ராஜேந்திரன் உங்களுக்கு சேல்ஸ் டார்கெட்ஸ் இருக்குதா உங்களோட பேங்க்ல மேனேஜர் கேட்டகரிக்கு? இல்ல 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 இல்ல, ஓகே. சோ ஆபரேஷன்ஸ் டார்கெட்ஸ் இருக்கு, நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுவீங்க. அப்ப சில சிபியூல வந்து அப்படித்தான் நிறைய ஒரு லைனுக்கு வரும் எல்சி அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி தரணும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேசஸ் வரும். சோ அந்த நிலைமையில உங்களுக்கு சில கேசஸ் மிஸ் ஆக சான்ஸ் இருக்கலாம். ஆனா ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியதுதான் உங்களுடைய கடமை. அப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது அந்த கிளையன்ஸுக்குள்ள கான்ஃபிடன்ஸை நீங்க கொடுக்கலாம். ஏன்னா எல்லா கஸ்டமர்ஸையும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்றதுன்றது ஒரு வகை. இந்த கஸ்டமர்ஸை பிரித்து அறிந்து அவர்களுக்குரிய ஸ்பெஷல் சர்வீஸை கொடுக்க வேண்டியது இன்னொரு வகை. சில கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ், ஒரு பெரிய கஸ்டமரா இருக்கலாம், அவர் மூலம் வர பிசினஸும் பெருசா இருக்கலாம். அப்படி ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு தெரியும் போது கூட ரிலேஷன்ஷிப் மேனேஜரோ, கார்பரேட் மேனேஜரோ, பிரான்ச் மேனேஜரோ சொல்லும் போது, இல்ல எனக்கு இந்த கஸ்டமர் ரொம்ப முக்கிய ஒப்பியான கஸ்டமர், நாங்க விடக்கூடாது என்று சந்தர்ப்பத்தை ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்க பேக் ஆஃபீஸோ ஃப்ரண்ட் ஆஃபீஸோ டசன்ட் மேட்டர், உங்களோட ஆர்எம் கண்டாக்ட் பண்றாங்களோ இல்லையோ, உங்களுக்கு உங்களோட ஆஃபீஸால கஸ்டமரை கண்டாக்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி கொடுத்திருந்தால் பெஸ்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவரு கூட இன்ஃபர்மேஷனை கொடுத்து கொண்டு போறோம். சரியா? அது 3வது டைம். 4வது, எப்பவுமே தொழில் ரீதியாகவே இருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட எத்தனை கஸ்டமர்ஸ் உங்களோட வந்து என்ன சொல்றது, மச்சான் லெவல்ல கதைக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? எப்படி மச்சான் எப்படி இருக்கிறீங்க, என்ன ஃப்ரெண்ட் இப்படி வாங்கோ, ரொம்ப கேஷுவலா நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கிற மாதிரி எத்தனை பேர் உங்களோட அந்த மாதிரி கதைச்சிருக்காங்க இது வரைக்கும்? நீங்க கூட ஸ்டாஃபோட கதைக்கிற சொல்ல வரல, உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களோட கதைக்கிற சொல்ல வந்திருக்காங்க. 10 எத்தனை இல்ல சிவமேந்தன் சொன்னா 10 பேர், 10 எத்தனை கஸ்டமர்ஸ்? எத்தனை கஸ்டமர்ஸ்ல 10 நான் சொல்றேன், 100ல 10, 50ல 10, 50ல 10. சூப்பர். அப்படி இருந்தா பாயிண்ட் நம்பர் 1, உங்களோட சர்வீஸ் நல்லமன்றதும் அர்த்தம். ஏன்னா அவங்க உங்களோட அந்த லெவலுக்கு வந்து இறங்கி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லெவலுக்கு வந்து இறங்கி கூட கதைச்சால், அப்படி என்றால் அவங்களுடைய சர்வீஸ் வந்து நல்லதா பிடிச்சு கொண்டதுன்னு அர்த்தம். உங்களோட கதைச்சு ஃப்ரீயா கதைச்சு எந்த வேலையும் செய்யலாம்ன்ற அர்த்தத்துல கதைக்கிறது ஒரு வகை. இட்ஸ் குட், நல்ல விஷயம். பட் நீங்க திருப்பி எப்படி அவரோட கதைப்பீங்க சிவமேந்தன்? அந்த 10 பேருக்கும் நீங்க என்னென்ன கதைப்பீங்க திருப்பி? நீங்களும் அதே ரீதியில கதைப்பீங்களா? என்ன மாதிரி நீங்க அதை போடுவீங்க?
வெரி குட். கால் தேம் பை த நேம். அப்படித்தான் செய்யவும் வேண்டும். ஏனென்று சொன்னா ஒரு கட்டத்துல நல்ல விதமா காய்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டு காய்ச்சி மச்சாண்டு காய்ச்சி வடிவா ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ல காய்ச்சி கொண்டு வாரவ ஒரு இஷ்யூ ஒன்று வரும்போது திடீரென்று மாறுவாங்க. அந்த நேரத்துல சொல்லுவாங்க, இது வந்து எனக்கு தெரிந்த ஒரு கஸ்டமர்ஸுக்கு நடந்திருக்குது. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லுவோம் ஒரு 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 ஆரம் என்ன பண்ணிக்கிறாங்க, வழக்கமா சாதாரணமா நார்மலாவே கதைக்கிற கஸ்டமர்ஸ் தான். அதுக்காக ரொம்ப இறங்கி போறதும் இல்ல. சாதாரணமா சொல்லுவோம் மிஸ்டர் பரேரான்னா மிஸ்டர் பரேரா கதைப்பாங்க. மிஸ்டர் பரேரா பேங்க்ல சொல்லுவாங்கள ஒரு 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 விதம் இருக்கு இல்லையா, சில பேர் மேடம் சொல்லுவாங்க, மிஸ்டர் பரேரான்னு சொல்லுவாங்க, பரேரான்னு கதைப்பாங்க. சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கதைப்பாங்க. ஒவ்வொரு பேங்க்லயும் ஒவ்வொரு செலுட்டேஷன் இருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, கதைக்கும் போது மிஸ்டர் பரேரா முந்தைய இருந்துமே காய்ச்சல் அப்படித்தான். இவங்க ஒரு இந்த கஸ்டமர் வந்து ஒரு 2 மாசமா பே பண்ணல. இந்த கஸ்டமர் 2 மாசமா டியூஸ் கட்டல. இமெயில் அனுப்பும் போதும் அதே மாதிரி மிஸ்டர் பரேரான்னு போட்டு தான் அனுப்புறாங்க. ஆனா பேசும்போது ஒரு கட்டத்துல இவங்க சர் போட்டும் கதைச்சிருக்கிறாங்க. முந்தி சர்ன்னு அர்த்தம் சர் ஐ ரிமைன் ஸ்லேவ் அப்படின்னு அர்த்தம். முந்தி பிரிட்டிஷ் காலத்துல வாருது. அது இப்ப ஸ்ரீலங்கன்ஸ் நாங்க சர் மேடம் போட்டு கதைச்சே பழகிடுது. சில பேருக்கு அந்த சர் மேடம் போடாத பட்சத்துல ஒரு ஒரு ஈகோ இஷ்யூஸ் மாதிரி வருது. சோ உங்களுக்கு தான் தெரியும், உங்களோட சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தான் அந்தந்த கஸ்டமருடைய நேச்சர் தெரியும். சில பேர் சர்ன்னு கூப்பிட்டா கோவம் வரும் உங்களுக்கு. சோ அவங்களுடைய நேச்சரை புரிஞ்சு கொண்டு அவங்களுடைய மரியாதையை கொடுக்கறது வகை. சில போல உங்களுக்கு உங்களுடைய சுப்பீரியர்ஸே சில சுப்பீரியர்ஸுக்கு ஐம் ஷூர் எனக்கு எத்தனையோ இன்ஸ்டன்சஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, அவங்களோட சுப்பீரியர்ஸே சில போல பேரை வச்சு கூப்பிடும் போது அவங்களுக்கு கோவம் வரும். பாஸ்ன்னு கூப்பிடத்தான் அவங்களுக்கு பிடிக்கும். அப்படி யாராவது இருக்கிறாங்களா உங்களுடைய நீங்க தெரிஞ்ச யாராவது? இமீடியட் கஸ்டமர்ஸ் இல்லாம இருக்கலாம், அவங்களுக்கு சில பேரை சொல்லி கூப்பிட்டா பிடிக்காது, பாஸ்ன்னு சொல்லி மரியாதை கொடுத்தா தான் பிடிக்கும். அப்படி யாராவது இருக்கிறாங்களா? சோ எனிவன் யாராவது அந்த மாதிரி இன்டர்னலா யாராவது ஃபீல் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, அப்படியும் இருக்கிறாங்க. சோ உங்களோட இன்டர்னலாக்களே அப்படி இருக்கும்போது உங்களோட கஸ்டமர்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப சர்வசாதாரணமா எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது. இப்ப இதுல வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரிப்ளை பண்ணும்போது மிஸ்டர் பரேரா இது இடம் பே பண்ணல, தயவு செய்து பே பண்ணுங்க அப்படின்னு இமெயில் கூட ரிப்ளை வருது. நீங்க என்ன ஒருத்தர் சார்னு கூட கூப்பிடுறே இல்ல. அதான் ஸ்டார்டிங்க, முதல் வரியே அதுதான். இத்தனைக்கு மரியாதை குறைவா கூப்பிடவும் இல்லை. ஆனா அவருக்குரிய மரியாதை நான் அவர் கொடுக்கே இல்ல. அந்த மிஸ்டர் பர்ரா கூட பத்தாது, அவருக்கு சார்ன்னு சொல்லி கூப்பிடணும். அதை இமெயில கேட்டிருக்காங்க. நல்லா சாதாரணமா போகும் வரைக்கும் நல்லபடியா போய்கொண்டிருக்கும். ஒரு இஷ்யூன்னு வரும்போது மாறும். சோ கஸ்டமர் எந்த விதத்துல உங்களோட கதைத்தாலும் நீங்க அவருக்குரிய மரியாதையை கொடுத்து கதைக்கிறது பெட்டர். ஆல்வேஸ் உங்களுடைய வயசா இருக்கும்போது சில அக்கௌண்ட் எக்ஸிகூட்டிவா இருக்கும், மேபி ஒரு அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்டா இருக்கும், ஒரு வயசுல சின்னவனா இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ல கதைக்க தோணும். பிகாஸ் மெசஞ்சரா இருக்கலாம், வார மெசஞ்சர்ஸ் கூட உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு பியான் டாக்குமெண்ட் தூக்கிட்டு வர பியான் கூட அவர் சொல்ல வயசுல மூத்தவரா இருப்பார். ஆனா அவருக்கு கூட நாங்க ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து சார் கதைச்சோம், ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாங்க. அது அது அவங்களுக்கு ஒரு 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 பெருமை, ஒரு சின்ன இது. உங்களுக்கு கூட கையில இருந்து காசோ பணமோ போறதும் இல்லை அது. ஆனா நீங்க அவருக்குரிய மரியாதையை கொடுக்கும்போது அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். என்ன இந்த வங்கி மதிச்சு என்னையும் கூப்பிடுது, நான் இந்த வங்கிக்கு லாயலா இருக்க வேணும். ஒரு கட்டத்துல நீங்க அவருடைய மதிக்காத பட்சத்துல அந்த மெசேஜஸ் தான் உங்களுடைய பிசினஸையே இன்னொரு வங்கிக்கு தூக்கிட்டு போக சான்சஸும் ரொம்ப அதிகம். அப்படி யாரையாவது நீங்க மீட் பண்ணிருக்கீங்களா? மெசேஞ்சர்ஸ் மூலமா பிசினஸஸ் வர கம்பெனிஸ், ஓ பர்சனல் பியான்ஸ், டிரைவர்ஸ், பிரான்ச் ஐ திங்க் ரஜிந்தன், நீங்க சில போல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறீங்களா? மெசேஞ்சர்ஸ் டிரைவர்ஸ், அதாவது மெயின் கஸ்டமர் இல்லாம அவரோட வர மற்றவர்கள் வந்து இந்த பிசினஸ் டீல் பண்றது ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஆட்கள் இருக்கணுமா? நீங்க யாராவது அப்படி பாத்துருக்கீங்களா? இருக்கிறோம். அப்படி இருக்கிறோம். அப்ப நீங்க அவரோட நீங்க அப்படி டீல் பண்ணுவீங்க? அவையும் அதுக்கேற்ற மாதிரி தான் டீல் பண்ணணும், அதை எதிர்பார்க்கிற மாதிரி தான். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுல்ல. சோ அப்ப அந்த மாதிரி நீங்க கான்பிடன்ஸ் வந்து டைரக்டா கிளையன்ட்ஸுக்கு மட்டும் இல்ல, அவருடைய கீழ் நிலைப்புல இருக்கிறவர்களுக்கும் உரிய கான்பிடன்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னா ஈஸியா பிசினஸ் நடக்கும். சோ இது ஒரு காமன் சென்ஸ். எப்படி நீங்க மனிதர்களா மதிச்சு அவர்களுக்குரிய
அவருக்குடைய ஒரு நிலைமையை புரிந்து நடந்தீங்கன்னு சொன்னா இது பெரிய பேங்கிங்ன்றது ஈஸியா நடக்கக்கூடிய விஷயம். சரியா? சோ அது அடுத்த பாயிண்ட். மற்றது உங்களோட ஆடை அலங்காரங்கள். இது வந்து சிம்பிளா இருக்கலாம். பட் ஒரு பெரிய விஷயம். நீங்க ஒரு பிரான்ச்ல இருக்கும்போது ஸ்பெசிபிக்கலி இந்த ஃப்ரண்ட் லைனர்ஸ்ல தான் இது கூட தாக்குது. பிரான்ச்ல இருக்கும்போது இப்ப ஒவ்வொரு பேங்க்ல வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்குரிய நீங்க உடை அணிகிற விதம், இப்போ ஜென்ஸுக்கு வந்து பெல்ட்ல இருந்து ஷூஸ் கலர்ஸ் மேட்ச் பண்ணணும், ப்ரொஃபஷனலா அணியணும், டிஷர்ட்ஸ் போடக்கூடாது, லேடிஸுக்கு வந்து கேஷுவல் ஃபிளாட்ஸ் போடக்கூடாது, அதுக்குரிய மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடணும், சில பேங்க்ஸ் வந்து சாரீஸ் தான் கொடுக்கணும், அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் போட்டிருக்கு. ஏன் அந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கு பார்க்கும்போது ரொம்ப சிலியா இருக்கும். ஏன் அந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்குது? அண்ட் எனி டிதாக்ஷி அண்ட் கிருஷாந்தினி சைலண்டா இருக்கிறீங்க. எனி ரீசன்ஸ் ஏன் அந்த மாதிரி யூனிஃபார்ம்ஸ்? எஸ், யூனிஃபார்ம்ஸ் வச்சிருக்கு. ஏன் நீங்க நினைக்கிறீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் ஏன் பேங்க் கஷ்டப்படுதோ? ஏன் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கு? ஃபிளாட்ஸ் போடக்கூடாது, ஸ்கினிஸ் போடக்கூடாது, நிறைய மேக்கப் போடக்கூடாது, மேக்கப் போட வேணும், அதுக்கு அள்ளி போடக்கூடாது. தெரியும் தானே? சில பேர் இந்த என்ன சைனீஸ் மாதிரி இருப்பாங்க, சில ஃபவுண்டேஷன் எல்லாத்தையும் போட்டு ஃபுல் சைனீஸ் லெவல்ல வருவாங்க. இல்ல எல்லாத்தையும் அளவா டு பி ப்ரொஃபஷனல்ஸ். என்னண்டா நீங்க உங்களை கஸ்டமர் உங்களோட முதலாவது டீல் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், மினிமம் 6 to 10 seconds, அவ்வளவுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். பார்த்து உங்களை முதல் வார்த்தை ஒரு வார்த்தை கலைக்கிற வரைக்கும் தான் அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அதுலயே முதல்ல நீங்க பாக்குறது வந்து நாங்க விரும்பியோ விரும்பாமலோ அந்த புத்தகத்துக்குள்ள எவ்வளவு இருக்கு வாசிக்கிறது தான் ரியாலிட்டியான. நீங்களே ஒரு ஒரு பேங்குக்கு போனீங்கன்னாலும் அது உள்ள உடனே போன கையோட பாப்பீங்க, நான் என்ன வடிவா இருக்குது, நீட்டா வச்சிருக்கணும், எல்லாம் ஸ்டாஃப் நீட்டா இருக்கணும், ப்ரொஃபஷனலா இருக்கணும், அப்ப இந்த வேலை நடக்கும். ரொம்ப ஸ்லவுச்சியா ஏனோ தானோ ஒன்று ட்ரெஸ் பண்ணிக்கொண்டு அங்க இங்க அலைஞ்சு காய்ச்சு கொண்டு எல்லாம் சாமான் எல்லாம் சிதறி கொண்டு இருந்தா நீங்க எந்த பிரான்ச்சை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? பார்த்தோன்னே ஒரு அன்ஆர்கனைஸ்ட் அன்டைடியா இருக்கும். ஆளை பார்த்தோன்னே அப்படித்தான், பிரான்ச்சை பார்த்தோம் அப்படித்தான், மேசை எல்லாம் குப்பையா இருக்கும். அப்ப நீங்க எதை டக்குன்னு உங்களோட மைண்ட் செட்ல எது ஃபர்ஸ்டா ஓடும்? நீட்டா இருக்கிறது. நீட்டா அழகா பொஷா இருக்கும்னு அவசியம் இல்லை, பட் அட்லீஸ்ட் பிரசன்டபிளா. ஒரு கட்டத்துல நீங்க அந்த பிரான்ச்சை பார்க்கும்போது அந்த ஸ்டாஃபை பார்க்கும்போது அவருக்கு அந்தந்த வேலைக்கு பொருத்தமானவர்களா இருக்கும். சொல்லுவாங்க ஆல்வேஸ் ட்ரெஸ் டு த ஜாப் தட் யூ வாண்ட் டு ஹேவ் அப்படின்வாங்க. அதாவது உங்களுக்கு தேவையான ஜாபுக்கு நீங்க இருக்கிறத விட உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஜாபுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்பாங்க. நீங்க மேபி ஒரு எக்ஸிகூட்டிவா இருக்கலாம், உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆக விருப்பப்படலாம், பிரான்ச் மேனேஜரா கூட ஆக விருப்பப்படலாம். அப்ப நீங்க அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா அந்த லெவலுக்கு நீங்க ட்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு கான்பிடன்ஸ் வரும், உங்களை நோக்கி வாரவருக்கும் நீங்க அந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன் அந்த இஷ்யூ எடுத்து செய்வீங்கன்றது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்பிடன்ஸ் வரும். உங்களை பத்தி தெரிஞ்சோ தெரியாமோ அந்த புக்கை ரீட் பண்ண இல்லை அவங்க, பட் அந்த கவரை பார்த்து இடம் போடுவாங்க. ஸோ அன்பார்ச்சுனேட்லி அதுதான் லைஃப். நீங்க சாதாரணமா யாரை பார்த்தா கூட இதுதான் ஜெனரல். நீங்க நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அழகா இல்ல தேவையான இல்ல, பட் எந்த விதமான மெஸ்டப்பா இல்லாம சிம்பிளா இருந்தா கூட ப்ரொஃபஷனலா இருந்தா அதுதான் முக்கியம். ஸ்பெசிபிக்கலி பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறைக்கு அதான் ஃப்ரண்ட் லைனர்ஸ் வந்து எல்லாரும் யூனிஃபார்ம்ஸ்ல இருப்பாங்க, மேக்கப் லைட்டா இருக்கணும். நீங்க ஜென்ஸ் லுமினஸ் கலர் டிஷர்ட் போடக்கூடாது காரணமும் அதுதான். சில பேர் பார்த்துருப்பீங்க பிரான்ச்சஸ்ல வந்து அடிக்கிற லுமினஸ் கிரீன் டிஷர்ட் ஓ ஆரஞ்ச் டிஷர்ட் ஓ அடிக்கிற பிங்க் கலர் டிஷர்ட் எல்லாமே அளவோடு இருக்கணும். ஸோ certain கலர்ஸ் பொருத்தமா இருக்கும், இந்த டைம்ல இது பொருத்தமா இருக்கும். பார்ட்டி வேர்ஸும் போது பார்ட்டி வேர்ஸ் இருக்கணும், ஆஃபீஸ் வேர் போது ஆஃபீஸ் வேர் இருக்கணும். அந்த மாதிரி டீடைல்ஸ் நீங்க ரொம்ப கவனமா வச்சிருக்கணும். அது கஸ்டமர் கான்பிடன்ஸ்ல மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ரொம்ப சிம்பிள் சப்ஜெக்ட், பட் மிகப்பெரிய பங்கு. அடுத்தது இப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொன்னா, சொல்லுவோம் உங்களுக்கு ஒரு கஸ்டமர் வர ரஜிந்தன் இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ரஜிதன் உங்களுக்கு ஒரு கஸ்டமர் வர, நீங்க அர்ஜென்ட்டா ஒரு டிரான்சாக்ஷன் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க, ஒரு போன்ல காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்டோட போன்ல காய்க்கலாம், முக்கியமான கால் டிரான்சாக்ஷன் முக்கியமா செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. கஸ்டமர் வந்து முன்னுக்கு நிக்கிறாரு உங்கள்ட்ட, நீங்க என்ன ஹேண்டில் பண்ணுவீங்க இமீடியட்டா?
சொரின்னு சொல்லி ஒரு ஒரு 1 minute 2 minutes வெயிட் பண்ணுங்க, நான் செய்தரலாம்னு சொல்லணும். அல்லது ஒரு ஏஜென்ட்னா போனை கட் பண்ணிட்டோ ஏதோ அவருக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு வேற வேலையை செய்து கொடுக்கணும். ரெண்டுல எது ப்ரிஃபரண்ட் பார்த்து. ஓகே குட். ஸோ இப்போ மோஸ்ட்லி வந்து நாங்க எல்லா டைமும் போன்ல இருப்போம், எல்லா டைமும் இன்னொரு டிரான்சாக்ஷன் வந்து கொண்டே இருக்கும். இட்ஸ் ட்ரூ, அவரை வெயிட் பண்ண வச்சுட்டு செய்யறது தலை போற காரியம் ஒன்றும் செய்யலாண்டா அப்பாயின்மெண்ட் இல்லாம வந்தவருண்டா நிக்கத்தான் போனும், வேற வழி இல்லை. பட் அந்த கஸ்டமருடைய தேவையை உணர்ந்து அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க செயல்படணும். ஏன்னா சரி, நீங்க ஒரு பர்சனல் போன் கால் இருக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு பர்சனல் இஷ்யூஸ் இருக்கிறீங்க, கஸ்டமர் கண்டிப்பா வெயிட் பண்ண, நீ யாரும் கவனிக்கவே இல்லை, அக்னாலேஜ் பண்ணவும் இல்லை, ஃப்ளோ வாக்கர் வேற இல்லை, நீங்க சொல்ல வந்து இருங்க ஒன்றும் சொல்லு, நீங்க அவரது கணக்கெடுக்கலன்றத முதலாவதே திருப்பி தெரிஞ்சு கொள்வார். அது நீங்க சொல்லித்தான் தெரியணும். உங்களோட மேனரிசத்துல நீங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு இஷ்யூஸ் சால்வ் பண்ணி மேபி ஒரு பெரிய எஃப்டி போடக்கூடிய கஸ்டமர் இருக்கலாம், மேபி அவர் மைண்டை மாத்தலாம். நீங்க அவருக்கு எப்படி மரியாதை கொடுக்குறீங்கன்றதுலாம் இருக்குது. சப்போஸ் உங்களால முடிஞ்சால் தி ஐடியல் சிச்சுவேஷன் இஸ் நீங்க செய்யற வேலையை நிப்பாட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு அவருக்கு அந்த ப்ரையாரிட்டியை கொடுக்குறது. அவரே சொன்ன இல்ல நீங்க முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாலும் இல்ல பரவாயில்ல, நீங்க தான் முக்கியம், நீங்க சொல்லுங்க. முடிஞ்சால் ஐடியல் சினாரியோ வந்து நீங்க செய்யற வேலையை ஒரு பக்கம் வச்சுட்டு அவருக்கு சர்வீஸ் ஆயிடுச்சுட்டு அடுத்த பக்கம் ஐடியா, இங்கான பக்கம் ஒரு கஸ்டமர் தான், அவரையும் தான் நீங்க ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்கீங்க. ப்ராக்டிகலா நடக்கிற சிச்சுவேஷன் அப்படி என்று சொன்னா மட்டும் ஒரு நிமிஷம் நீங்க செய்யற வேலையை ஒரு ஹோல்ல வச்சுட்டு அவர் சொல்லுங்க, நான் இன்னொரு கஸ்டமர் ஆல்ரெடி இருக்கிறேன், நீங்க ஒரு 5 நிமிஷம் தாங்க, முடிச்சுட்டு வாரு. 5 நிமிஷத்துக்கு மேல அந்த கால் போகுதுன்னு சொன்னா அந்த கஸ்டமருக்கே சொல்லலாம், இன்னொரு கஸ்டமர் முன்னால் நிக்கிறார், அவரை முடிச்சுட்டு நான் பாரு. சோ சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ரெண்டு பார்ட்டியையும் பகைச்சு கொள்ளாம அவரை ரெண்டு பக்கத்தையும் என்ன சொல்றது கவலையினமா அவ கணக்கெடுக்காம விட இல்லை என்றதை நீங்க உறுதிப்படுத்துவோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No. Okay, thanks. Anyone else? And illa. Okay, because it's obviously simple subject but very important, so adha kavanama vechiruvom. மற்றது கஸ்டமைசேஷன், சர்வேயை தனிப்பயனாக்குதல் என்று அர்த்தம். சர்வே தனிப்பயனாக்குதல் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு லோன், ஓகே கஸ்டமர் வந்து லோனுக்கு வர எனக்கு பர்சனல் லோன் வேணும்னு கேட்கிறேன். நீங்க சாதாரணமா கேட்கிற எனக்கு இந்த லோன் வேணும், எனக்கு உங்களோட பேங்க்ல வந்து 3 வருஷம் தான் பர்சனல் லோன் கொடுப்பீங்க, மேக்சிமம் 5 வருஷம் போலாம், எனக்கு 7 years வேணும்னு கேட்கிறேன். அப்ப அவருக்கு நீங்க 7 years வேணும்னு கேட்டவருக்கு 5 வருஷத்தை கொடுத்தா அவருக்கு ரீபேமெண்ட் கட்ட முடியாத பட்சத்துல என்ன இஷ்யூஸ் வரப்போகுது? அவர் 7 வருஷம் கேட்கிறார், உங்களுக்கு மேக்சிமம் கொடுக்கக்கூடியது 3-5 வருஷம் மட்டும்தான் சாதாரண பாலிசி பிரகாரம். நீங்க என்ன செய்வீங்க அந்த நேரத்துல? பாலிசி பிரகாரம் 5 வருஷம் தான் மேக்சிமம் கொடுக்கலாம், 7 வருஷம் 8 வருஷம் எல்லாம் கொடுக்க இயலாது. ஆனா அவர் கேட்கிறார், அதுக்கு நீங்க அப்ரூவல் எடுத்தா சில வேலை செய்யலாம், அப்படி இல்லாத பட்சத்தை அப்ரூவல் எடுக்கலாம். வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அவருக்கு? அவருக்குரிய அந்த லோனை தரப்படுறதுக்கு அவருக்கு தேவையான மாதிரி தரத்துக்கு என்னென்ன செய்வீங்க? எனி ஐடியா? And Lilakshi, Krishantini? கஸ்டமைசேஷன் அதாவது அவர் ஒவ்வொரு சர்வேயும் தனிப்பயனாக்குதல். மேபி அந்த ஒரு லோனா இருக்கலாம், மேபி ஒரு சின்ன டிரான்சாக்ஷனா கூட இருக்கலாம். அந்த கஸ்டமருக்கு நீங்க அந்த அவருக்காகவே சேரமே உணர்த்த வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு சாரி வாங்க போறீங்க ஒரு ஷாப்ல, போட்டிருக்கு 10,000 பில் போட்டிருக்குது. அப்ப நீங்க சொல்லுங்க 10,000 கூட எனக்கு டிஸ்கவுண்ட் ஒன்று போட்டு தர முடியுமான்னு கேட்குறீங்க. அப்ப அவர் 8,000 சொல்றாரு. 8,000 கூட அதுவும் மேலான்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் இருங்கோ நான் அப்ரூவல் எடுத்துட்டு பாப்போம்னு சொல்லி மேனேஜர்கிட்ட போய் இன்னும் கழிச்சு போட்டு கூட்டி கழிச்சு போட்டு உங்களுக்காக ஸ்பெஷலா 7,500 தாரணுன்ற அவர் அதுல என்ன செய்யறார்? இதுக்கு ஆன்சர் அந்த இடத்துல அந்த சேல்ஸ் பர்சன் இதுல அந்த ஸ்பெஷலா 10,000 8,000 ஆக்கி அப்புறம் 7,500 ஸ்பெஷலா உங்களுக்காக மட்டுமே செய்தாரன்னு சொல்லும் போது அவர் அந்த கஸ்டமருக்கு என்ன செய்யறார்?
மார்க்கெட்டிங். எஸ், மார்க்கெட்டிங்ல என்ன செய்யறாரு சிவமேந்தன்? மார்க்கெட்டிங் சரி, எக்ஸாக்ட்லி அவர் மார்க்கெட்டிங் தான் பண்றார். பிரைஸ் ரிடக்ஷன், ஓகே ரைட். அந்த பிரைஸ் ரிடக்ஷனால இந்த மார்க்கெட்டிங்க்கு என்ன நடக்குது? ஆன்சர் என்ன வரல. உங்களுக்காக மட்டுமே செய்தாருன்னு சொல்றேன், உங்களுக்காக இது இப்படி செய்தாருன்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கேஸ்ல இருந்து என்ன விளங்குது? சரி, அவர் என்ன செய்யறார்? கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன், கஸ்டமர் பி ப்ரௌட். கரெக்ட். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. தனிப்பயனாக்குதல், பர்சனலைசிங் தி சர்வீஸ். அதாவது இப்படித்தான் வழக்கமா எல்லாருக்கும் 10,000 தான், ஓகே மேக்சிமம் 8,000 தான் கொடுக்கறது. ஆனா உங்களுக்காக மட்டும் ஸ்பெஷலா இது செய்தாரு. அப்ப நான் என்ன சாட்டிஸ்ஃபை ஆகிறேன்னு சொன்னேன். கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் எப்படி வருதுன்னா, எனக்காக இவர் ஸ்பெசிபிக்கா குறைச்சிருக்கிறார், ஒருத்தருக்கும் குறைக்க மாட்டேன், எனக்காகவே குறைச்சிருக்கிறார். ஓ மேபி அவர் சொல்லலாம், இதை நான் வந்து நான் உங்களுக்கு 7,500 தரேன், அதோடு சேர்த்து இதுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பிளவுஸ் பீஸ் இருக்கு, அதையும் ஃப்ரீயா தரேன். பர்சனலைஸ் பண்ற, உங்களுக்காக அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட பர்சனலைஸ் பண்ணி தர. அதே மாதிரிதான் லோன். ஒரு லோன்ல வந்து உங்களுக்கு 7 இயர்ஸ் வேணும்னு சொன்னா உங்களுக்கு செய்ய முடியாத பட்சத்துல அப்ரூவலுக்கு போகலாம். அப்ரூவல்ல போட்டு உங்களுக்கு தேவையான அந்த 7 இயர்ஸ் எடுக்க முடியுமான்னு பாக்கலாம். அப்படி எடுக்க முடியாத பட்சத்துல மேபி லோன்ல தான் அந்த அந்த பைனான்சியல் இதை கொடுக்கணும் இல்ல, வேற பேங்க்ல வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருக்கான்னு தேடி பார்க்கலாம். அந்த கிரெடிட் கார்ட்ஸ் மூலமா அவரை செட்டில் பண்ணலாம். ஓகே 10 மில்லியன் தேவை, 10 மில்லியன்ல 7 மில்லியன் தான் கொடுக்கலாம், 3 மில்லியன் அந்த 3 பேமெண்ட்டுக்கு வந்து 3 மில்லியனுக்கு ஷார்ட் ஃபால் வருது. நீங்க என்னென்னு செய்யலாம்? 5 வருஷத்துக்கு தான் கொடுக்க முடியும், 7 இயர்ஸ் கொடுக்க முடியாட்டி அவருக்குரிய ரீபேமெண்ட்டை கால்குலேட் பண்ணி மிச்ச அமௌண்ட்டை வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா கொடுக்க முடியுமா, வேற ஹவுசிங் லோன் போட முடியுமா, அவருடைய பைனான்சியல் தேவை வேற எந்தெந்த விதத்துல பர்சனலைஸ் ஆக்கி அவரை செட்டில் பண்ண வைக்கலாம் என்னது நீங்க பார்க்க வேணும். அதான் சொல்றது பர்சனலைசேஷன். அதனால சிவமேந்தன் அத்தனையும் அதுலயும் வருது. மார்க்கெட்டிங், கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன், ஐ வில் பி ப்ரௌட் அண்ட் ஒரு கான்பிடன்ஸ், எனக்காக இந்த பேங்க் இவ்வளவு செய்திருக்குது அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் லாயல்ட்டிக்கு வழிவகுக்கும். அடுத்த பாயிண்ட், பிரச்சனைகளை முதலிலேயே தீர்த்து வைக்க முயற்சியுங்கள். மனித பிழையிலிருந்து கடைசி சப்ளையர்களுடன் பிரச்சனைகள் பலவற்றை தவிர்க்க முடியாமல் விரும்பத்தக்கதை விட குறைவான ஒன்று உறவின் ஒரு கட்டத்தில் நிகழும். இந்த சிக்கல்களை விரைவில் தீர்ப்பதன் மூலம் கடைசி நிமித்த அழுத்தத்தை தணிக்கும். சரி, என்ன பாயிண்ட்னு சொன்னா, ஒரு இஷ்யூன்னு வந்தா அது முதலே ஐடென்டிஃபை பண்ணி முடிக்கிறதுக்கு வழியை பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லோன்ஸ், லோன்னு தெரியுது, கஸ்டமர் அதே எக்ஸாம்பிள் எடுக்கிறேன், 7 இயர்ஸ் தான் ரீபேமெண்ட் கேட்கிற, நீங்க சொல்றீங்க இல்ல பாலிசி ப்ரொசீஜர் வேற வழியில 5 இயர்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கலாம், வேற வழியில எடுங்கோ இல்லாட்டி போங்கன்ற. இவருக்கு கஸ்டமர் ஒன்றும் செய்யலாது. நீங்க என்ன ரீபேமெண்ட் அதெல்லாம் ஒழுங்கா எக்ஸாக்ட்லி ஃபுல்லா சொல்ல உங்களுக்கே விளங்குது. இவருக்கு 5 வருஷம் போட்டா மந்த்லி ரீபேமெண்ட் பே பண்ண இயலாது, ஆனாலும் எனக்கு சேல்ஸ் டார்கெட் இருக்குது, எப்படியாவது லோனை வித்துறோம், உங்களுக்கு விளங்குது முதல்லயே. ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்க கஸ்டமர், ஏன்னா உங்களுக்கு சேல்ஸ் டார்கெட்ஸ் எடுக்கு தானே. அப்ப நீங்க என்ன செய்யறீங்க, ஒரு மாதிரி லோனை போட்டுறீங்க. உங்களுக்கு பிரச்சனை தெரியும், முதல் மாசமோ 2ஆம் மாசம் வரும்போதே உங்களுக்கு தெரியுது, ஆஹா கொஞ்சம் லேட் ஆகுது, 2-3 நாள் டிலே ஆயித்தான் பேமெண்ட் வருதுன்னு தெரியுது. மேபி இதா இருக்கலாம். சாதாரண ஒரு கஸ்டமர்ஸ் ஒழுங்கா பே பண்ற ஒருத்தர் ஒரு கொஞ்ச நாள்ல 2-3 டேஸ் விட்டு, அப்புறம் வீக்ஸ் விட்டு, மாசம் விட்டு, ஒன்னோட லேட்டா பே பண்ணலாம். உங்களுக்கு பிரச்சனை முதல்ல தெரியுது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. அதை நீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி ப்ரோஆக்டிவா கஸ்டமருக்கு கதைச்சு, இப்ப இன்னும் கேஸ் நடக்குதுன்னு விளங்குது, என்ன இஷ்யூ உங்களுக்கு, இப்ப நான் இது என்ன செய்யலாம், ரீஸ்ட்ரக்சர் வேணுமா, ஒரு ரீஷெடியூல்மெண்ட் வேணுமா, இல்ல உங்களுக்கு கிரெடிட் கார்டுல என்ன பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் எதுவும் வேணுமா, முதல்ல கதைச்சு அவருடைய என்பிஎல் போகிறதுக்கு முன்னாலே எல்லாம் சார்ட் பண்ணி கொடுத்தா அவரும் ஹாப்பி, உங்களுக்கும் அந்த ஃபெசிலிட்டி பேடா போகாது. அதை விட்டுட்டு நல்ல இஷ்யூ போக விட்டுட்டு, உங்களுக்கு தெரியும் இன்னும் நடக்க போன உங்களுக்கு சொல்லுது, உங்களுக்கு பார்க்கவும் விளங்குது, அது பெருசா கவனிக்காத வரும்போது பார்த்து கொள்ளாமட்டு அவர் எல்லாம் முடிஞ்சு என்பிஎல்ல நிற்கும் போது அப்ப நீங்க இஷ்யூவை சார்ட் பண்ண பிடிக்கிட்டா பை த டைம் ரொம்ப லேட் ஆயிடும். ஸோ எப்பவுமே இஷ்யூஸை முதல்ல சார்ட் பண்றதுதான் பெஸ்ட். அப்ப கஸ்டமருக்கும் ஒரு கான்பிடன்ஸ் வரும், இந்த இஷ்யூ அப்ரண்டா பார்த்து என்ன எனக்கு ஒரு அட்வைசர் ரோலுக்கு ஒரு நாள் இருக்கிறார் என்றதை ஒரு கான்பிடன்ஸா கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கஸ்டமருக்கு ஒரு தன்னம்பிக்கை கொண்டு வரும். சரியா? அதான் அடுத்த பாயிண்ட். அடுத்தது கருத்து கேட்கவும். அட்வைஸ், உங்களுடைய ஒரு கஸ்டமர்ஸ் ஒரு ஃபீட்பேக்,
கஸ்டமர் சில பேர் அந்த அட்வைஸ் சொல்றது ரொம்ப விரும்புவாங்க இல்லையா? சில பேர் கால் பண்ணி ரொம்ப கலைப்பாங்க. இந்த இப்படி நீங்க இப்படி உங்களோட ப்ரோசஸ் இப்படி சரியில்லை, இப்படி மாத்தணும், இப்படி நடந்தா உங்களுக்கு பிசினஸ் நடக்காது தம்பி அப்படின்னு யாராவது சொல்லிருக்காங்களா உங்கள்ட்ட வந்து? மேபி ஒரு கம்ப்ளைண்ட்க்கா இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது சம்பந்தமே இல்லாம வந்து ஒரு டிரான்சாக்ஷனை பார்த்துட்டு சரி வராது, எனக்கு இப்படித்தான் உங்களோட பேங்க் செய்யணும், இப்படி நடந்து கொண்டு இருந்தா இதெல்லாம் சரி வராது அப்படின்னு யாராவது உங்கள்ட்ட சொல்லிருக்காங்களா? கஸ்டமர்ஸ் உங்கள்ட்ட வந்து சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்களே கேட்காம? யாராவது எக்ஸாம்பிள்? எனிவா உங்களை உங்கள்கிட்டயே கேட்காம எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களா? நீங்க என்ன ஹேண்டில் பண்ணிருக்கீங்க? ராஜேந்திரன், சிவமைந்தன். கோவிட் டைமில் டாக்குமெண்ட்ஸ் எடுக்க வராக்கள் கூட ஆக்கள் பப்ளிக் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கோவிட் டைம்ல டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ண வராக்கள் நிறைய பேர் ஒரே டைமில் வரைக்கும் லைக் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க தாங்க நேரம் வெயிட் பண்ண வேண்டி வருது. இப்போ நாங்கள் வந்து கஸ்டமரை டிரெக்டாக ஃபேஸ் பண்ணுறது தான், கஸ்டமர் ஒரு இடத்துல வச்சுக்கொண்டு நாங்கள் மெசேஜஸ் தான் செய்யும். ஸோ அப்படியான டைமில் அப்படியான கேசஸ் வந்துருக்கு. அதை நாங்கள் கிளாரிஃபை பண்ணி என்ன ரீசன்ன்றதை தெளிவுபடுத்தினதுக்கு பிறகு அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் அதுக்காக நான் எங்களோட ப்ரொசீஜர்ஸையும் கூட போட்டுருக்கோம். ஆக்சுவலாக அதை வந்து லொக்கேட் பண்ணுற இடத்துல நாங்கள் தனியாக ஒரு சிசிடிவி கேமரா போட்டு அதில் யார் யார் கூட நேரம் வெயிட் பண்ணினோமா எங்கே நடக்குதுன்ற ஒரு ப்ரொசீஜர் வந்து போட்டிருக்கோம். அது வந்து கஸ்டமர் சஜஸ்ட் பண்ணுறோம். பேசிக்கலி அவங்க சொல்றதுக்கு நீங்க கேட்டு சர்வீஸ் ஆச்சிருக்கீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி 2-3 இஷ்யூஸை நீங்க இன்டர்னலா மாத்திக்கிறீங்க, சரியா? அப்படி. அப்ப பேசிக்கா வின் வின் சிச்சுவேஷன். ஃப்ரீயா இந்த காலத்துல ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு சாமான் அட்வைஸ். குடுக்கறவங்க ரொம்ப பிடிக்கும். என்னது காசும் இல்ல பணமும் இல்ல, அட்வைஸ் கொடுக்கறதும் ரொம்ப பிடிக்கும். சில கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் வரும்போது அவங்க ஃப்ரீ அட்வைஸ் கொடுப்பாங்க. சில பேர் இப்ப சிவமணி சொன்ன மாதிரி ஒரு ப்ரோசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கூட சாதாரண சிம்பிளா சொல்லிட்டு போலாம். நாங்க நிறைய காசு கொடுத்து கன்சல்டன்ஸை வரவழைச்சு ப்ரோசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் செய்யறதை விட இந்த மாதிரி மெசஞ்சர்ஸா இருக்கலாம், கஸ்டமர்ஸா இருக்கலாம், இது சரி வராது, இப்படி செய்தா உங்களுக்கு ஈஸியா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல யாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணினால் காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த அட்வைசஸ் நல்லதா இருக்கும். ரெண்டாவது நீங்க அவனை மதிச்சு கேட்கறீங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். சரி, கஸ்டமர் சர்வே எடுப்பாங்க தெரியுமா? கால் பண்ணி கேட்பாங்க, சர்வீஸ் எப்படி சார், நீங்க என்ன செய்றீங்க? நாங்களே கால் பண்ணி கேட்போம். சில டிபார்ட்மெண்ட் செய்யறோம் உண்டு இல்லையா? அப்ப மகன் டிபார்ட்மெண்ட்ஸ் கஸ்டமர் சர்வீஸ் சாட்டிஸ்பாக்சன் சர்வே செய்யறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சம்டைம் டயலாக் ஏர்டெல் எல்லாம் கால் பண்ணி கேட்பாங்க, அவங்கள்ட்ட எப்படி சர்வீஸ் நல்லா இருந்ததா. அப்ப அப்படி கேட்கும் போது ஒன்று வந்து அந்த அவர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்க மதிப்பளிக்கிறீங்கன்னு சொல்றது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுலயே அவங்களுக்கு கான்பிடன்ஸ் வரும். அதை மதிப்பளிக்கிறது மட்டும் இல்லாம அதை நடைமுறைப்படுத்தி அவர்களுக்கு தெரியப்படுத்தவும் போகணும். பை நீங்க நடைமுறைப்படுத்தினா மட்டும் பத்தாது. பை எனி சான்ஸ் நீங்க நடைமுறைப்படுத்துற பட்சத்துல கால் பண்ணி அவங்களுக்கு சொல்லுங்க, தேங்க்யூ, உங்களோட ஃபீட்பேக்கு நன்றி, நாங்க வந்து நீங்க சொன்னதை செய்திருக்கிறோம், நீங்க இப்ப வந்து பார்த்தா இது வித்தியாசமா இருக்கும், தேங்க்யூ ஃபார் தட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது அவர்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. நான் என்னையும் மதிச்சு என்னுடைய கேள்வியையும் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்து அதையும் எனக்கு சொல்றாங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ அந்த வகையிலையும் நீங்க கஸ்டமர் கான்பிடன்ஸ பில்ட் பண்ண. அடுத்த பாயிண்ட், உங்களுடைய டோன்ட் ஜஸ்ட் மீட் எக்ஸ்பெக்டேஷன், எக்ஸீட் தெம். உங்களுடைய வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளை வந்து சாதாரணமா மீட் பண்றது மட்டுமில்ல, உங்களோட தரத்தினை உயர்த்துங்க. எதிர்பார்ப்பதை விட கூட செய்யுங்க. அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸோட மட்டும் இருக்காம அதை எக்ஸீட் பண்றதுக்கான என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அப்படிங்க செய்றீங்கன்னு சொன்னா நீங்க வேற உங்களோட குவாலிட்டி நல்லா இருக்கும்போது பிரைஸ்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தா கூட உங்களை தேடி திரும்பியும் வருவாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்குது. அந்த பேங்க்லயோ ஃபைனான்ஸ் கம்பெனியோ கான்பிடன்ஸ் அவங்க பெற்றிருக்காங்க. அந்த பர்டிகுலர் கஸ்டமர் சர்வீஸ் பர்சனல் சிலவில் எங்க போனாலும் அவங்களோட சேர்ந்தே கஸ்டமர்ஸ் ஒரு செட் போவாங்க, தெரியும் தானே? சம்டைம்ஸ் ஒரு பிரான்ச்சஸ்ல இருந்து நாங்க ரெக்ரூட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு பெட்டா கஸ்டமரோ ஜெஃப்னாவோ ஒரு பிரான்ச்சஸ் சொன்னா ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு இன்னொரு பேங்க் ரெக்ரூட் பண்ணும்போது மேபி அந்த ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்ல ரீஜன்ல உள்ள ஒரு பிரான்ச் மேனேஜர் அப்ளை பண்ணியிருந்தா அவங்க ப்ரிஃபரன்ஸ் கூட கொடுப்பாங்க. ஏனென்றா அந்த 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 பர்டிகுலர் பிரான்ச் மேனேஜர் சேம் போஸ்டுக்கு வர்றாருன்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க கூட. என்ன ரீசனுக்கா இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க?
2 பேங்க் இருக்கு. ஒரு பேங்க் ரெக்ரூட் பண்ணுது. ஒரு இன்னொரு கம்பெனியோட பேங்க்ல இருந்து பிரான்ச் மேனேஜர் இருக்கிற அதே ரீஜன்ல எக்ஸ்பெக்ட் பண்ண ரீஜன்ல வேற ஏதோ ரீஜன்ல இருந்து இன்னொரு பிரான்ச் மேனேஜர் எடுக்கிறத விட அதே ரீஜன்ல இருந்து இன்னொரு எடுக்கிறதுக்கு அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்? கஸ்டமர் எடுக்கலாம். ஓகே, எக்ஸாக்ட்லி. கஸ்டமர் எப்படி ஏன் கஸ்டமர் வருவான்னு எதிர்பார்க்கலாம்? இப்ப எடுக்கலாம்னு சொன்னா என்ன விதத்துல அந்த கஸ்டமர் இங்க மாறுவேன்னு எப்படி எதிர்பார்க்கறாங்க அவங்க? அவர் குட் சர்வீஸ் அங்க செய்திருந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளர் இருக்கணும் தானே. வெரி ட்ரூ. சிம்பிள், வெரி சிம்பிள் கான்செப்ட். அவர் எவ்வளவு சர்வீஸ் நல்லா செஞ்சிருந்தால், பர்சனலைஸ் சர்வீஸ் கொடுத்திருந்தால், நல்ல விதமா அவர் அந்த கஸ்டமர்ஸை ட்ரீட் பண்ணி இருந்தார், இவர் இங்க இருந்து அங்கால போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவரோட ஒரு கால்லயே நான் இங்க வந்துட்டேன், உங்களை முடிஞ்சா இங்க கவுண்டர் இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, எனக்கு இங்க தேவைப்படுதுன்னா டக்குன்னு வந்துருவாங்க கஸ்டமர்ஸ். சில கஸ்டமர்ஸ் வேற கஷ்டம், அது வித்தியாசம். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இவருக்கு தேவைப்படும் போது அந்த கஸ்டமரை எடுக்கிறதுக்கு இது ஒரு யுக்தி பயன்படுத்துறது. அதுக்குத்தான் உங்களுடைய டிமாண்டும் கூட, உங்களுக்கு நீங்க அந்த கஸ்டமர் கொடுக்குற சர்வீஸை பொறுத்து தான் அந்த உங்களோட டிமாண்டும் கூட. எனக்கு இது எத்தனையோ தடவை நடந்திருக்குது. நம்மளோட கஸ்டமர்ஸ் நாங்க ஒரு கஸ்டமர் இடத்துல இருந்து போது நீங்க செய்யும் போது நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அங்கேயும் நீங்க கஸ்டமர் வரும்போது நீங்க ப்ரீவியஸா ஒர்க் பண்ண அந்த இடத்துல கூட ஒரு குறிப்பிட்ட அவ்வளோத்தையும் எடுத்துட்டு வர்றதுக்கு முதல்ல 2 பக்கத்தையும் பேலன்ஸ் பண்றது ட்ரை பண்ணுவோம். எண்ட் ஆஃப் த டே நீங்க முந்தி அங்க பேஸ் பண்ணது தானே. ஸோ ஒரு 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 இன்டெகிரிட்டி வைஸ் நீங்க 2ஐயும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கொள்ளணும். பட் உங்களுடைய சர்வீஸ் நல்லதா இருந்தா கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ரிட்டைன் ஆவாங்க. அங்கேயும் அக்கௌண்ட் வச்சு இங்கேயும் வைக்கிறதுக்கு தப்பில்லையே, 2ஐயும் வச்சிருக்கலாம். ஸோ எந்த அளவுல நீங்க எக்ஸ்பெக்டேஷனை எக்ஸீட் பண்றீங்களோ, அதை விட மீறி போறீங்களோ அந்த அளவுக்கு கஸ்டமர் உங்களோட இருப்பாரு. ஸோ இதுதான் சமரி ஆஃப் இந்த கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ் என்ன நீங்க எடுக்கிறதுன்றதுல சமரி. இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? எனி டவுட்ஸ்? வாடிக்கையாளர் நம்பிக்கைகளை நான் நல்லுறவுடன் வளர்ப்பதில் மற்றும் நல்லுறவை தொடர்ந்து பெறுவது தொடர்பான உதவி குறிப்புகள். மோஸ்ட்லி இது அப்ளிகேஷன்ஸ்லயும் வரலாம், டிரெக்டா கொஸ்டின்ஸையும் வரலாம். ஸோ எனிதிங் எல்ஸ் இதை தவிர நீங்க இந்த மாதிரி டிப்ஸ் எங்களுக்கு என்ன சொல்லலாம்? நிறைய 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 பேங்க்ஸ்ல இருந்து இங்க இருக்கிறீங்க, ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு வேற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்ல? நீங்க இப்ப படிச்சு கொண்டிருக்கீங்கன்னா நீங்க ஒரு பேங்க் ஆபீசரா வந்தா என்ன செய்வீங்க? உங்களுடைய ஐடியா என்ன? இதை தவிர வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற ஏதாவது டிப்ஸ் சொல்ல முடியுமா? எனிவன்? நீங்க இதுவரைக்கும் நீங்க செய்த எக்ஸாம்பிள்ஸ் வேற ஏதாவது நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பார்த்த எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஏதாவது நான் சொன்னது ஒரு சில பாயிண்ட்ஸ், இது தவிர வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல முடியுமா? ரஜிந்தன் ஏதாவது கூட, பிகாஸ் நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரான்ச் நிறைய பார்த்துருப்பீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? நீங்க என்ன செய்யறீங்க? உங்களோட ஸ்டைல் என்ன? உங்களோட கஸ்டமரை நீங்க ரிட்டைன் பண்றதுக்கு நீங்க செய்யற ஆக்டிவிட்டீஸ் எப்படி எதிர்பார்க்கறீங்க மிஸ்? என்ன வடிவா நீங்க கேட்கறது? இப்ப நாங்க மெயின் क्वेश्चन உங்களோட கஸ்டமர் கான்ஃபிடன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க என்னென்ன செய்றீங்க? கஸ்டமர் சர்வீஸ் என்ன வைங்க. நாங்க டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸை தவிர்த்து வேற ஏதாவது செய்றீங்க? உங்களோட ஸ்டைல் நீங்க என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணி ஏதாவது டிப்ஸ் இருக்கா? நீங்க டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்றீங்களா? இல்ல டெய்லி ஏதாவது சிஆர்எம் உங்களோட பிரான்ச்ல உங்களோட கஸ்டமர்ஸ் எதுவும் பர்த்டே கேக் அனுப்புவீங்களா? என்ன நீங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பீங்க? பேங்க்ல மைனர் அக்கௌண்ட்களுக்கு பர்த்டே கார்டு அனுப்புறது, மற்றது இந்த பரிணர் அக்கௌண்ட்காரருக்கு அந்த பர்த்டேக்கு கார்டு அனுப்புறது, மற்ற அந்த டைம்ல அவருக்கு ஏதாவது ப்ரமோஷன் போனா அதை இன்வைட் பண்றது, மற்றது இன்வைட் பண்றேன்னா அவைக்கு ஏதாவது ப்ரோக்ராம் செய்யறது, எல்டர்ஸுக்கு மைனர்ஸுக்கு அப்படி அந்தந்த கேட்டகரியை அந்த அப்படி ப்ரோக்ராம்கள் செய்யறது, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான சிச்சுவேஷனை கொண்டு வர அந்த டைம்கள்ல எந்த ப்ரமோஷன். உங்களுடைய பர்சனல் இது பேங்கோட பாலிசி தானே.
உங்களுடைய பர்சனலா நீங்க என்ன செய்வீங்க? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதம் செய்யறீங்களா? ஒரு 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 உங்களோட ஸ்பெஷல் கஸ்டமர் ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் டின்னருக்கு கூட்டிட்டு போகலாம், மேபி சூப்பர் சர்வீஸ் கொடுக்கலாம், ஒவ்வொரு ஏதாவது தனி ஏதாவது ஸ்பெசிபிக் ப்ரொமோஷன் வந்து அவங்களோட பர்சனலா கால் பண்ணி சொல்லுவீங்களா? இது நீங்க தேர்ட் இப்ப வந்திருக்குது, நீங்க எடுக்கலாம், அப்படிதான் செய்வீங்களா? என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எடுப்பீங்க? பர்சனலாக அவன் ஃபோன் எங்களோட கண்டாக்ட்ல இருக்கும், கூட கரண்ட் அக்கௌண்ட் இருப்பாங்க. அவைக்கு இப்படி ஏதாவது லோன் ஃபெசிலிட்டிஸோ அல்லது உங்களுக்கு குறைஞ்ச லோன் ரேட்ல ஏதாவது இருந்தால் அவைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது. அப்படியே அவன் சில்ட்ரன்ஸ் வைஃப் அப்படியே அந்த பேக்ரவுண்டில் எடுத்து அதுக்கால ஷேர் பண்ணுறது அப்படி செய்யலாம். நீங்க அந்த பேக்ரவுண்ட்ஸ் நீங்க பர்சனல் எடுப்பீங்களா? ஆல்ரெடி கூட ஆஃபீஸ்ல நீங்க ஒரு டேட்டா பேஸ் மாதிரி வச்சிருக்கீங்களா? அதை எடுத்து நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? டேட்டா பேஸ் பேங்காலே அந்த டேட்டா பேஸ் இருக்குமா? பேங்கால இல்ல, பர்சனலா நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, கேவைசி எல்லாம் செய்து நீங்க பேங்க்ல ஒரு டீடைல் வைக்கிறது ஒரு வகை. பட் as a டைரக்டா கஸ்டமர் சர்வீஸ் இருந்து சொன்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் அந்த பர்டிகுலர் கஸ்டமரோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறதே ஒரு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன். எந்த நேரத்துல அவர் எந்த மாதிரி டீல் பண்ணலாம்னு சொல்றது அது ரொம்ப ரொம்ப வைட்டான பாயிண்ட். தேங்க்யூ ரஜிந்தர். அடுத்தது கிருஷாந்தினி போட்டிருக்காங்க, லோன்ஸுக்கு ரேட் குறைஞ்சா சொல்லலாம், பிக்ஸ் டிபாசிட் சேவிங்ஸ் ரேட் கூடுனா இன்ஃபார்ம் பண்ணலாம். வெரி குட். எஸ், அது ஒரு சிம்பிள் மேட்டர். பட் நீங்க அதை எடுத்து சொல்லும் போது, நீங்க ப்ரோஆக்டிவா எடுத்து அந்த கஸ்டமருக்கு சொல்லும் போது அது ரொம்ப உதவிகரமா இருக்கு கஸ்டமர்ஸ்க்கு. இந்த கஸ்டமர்ஸ்க்கு லோன் அப்போ நாங்க வரும்போது எல்லாமே கூட தான் இருக்கும். ஒரு எப்படி போனா அப்ப பார்த்தாலும் குறையாத்தான் இருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி இப்ப அந்த கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவையோ அதை எடுத்து அந்த முக்கியமான கஸ்டமர்ஸ்க்கு நீங்க எடுத்தா உங்களோட காசா பேஸையும் எடுத்துக்கொள்ளலாம், பிளஸ் உங்களுடைய டிபாசிட் லோன்ஸ் அந்த உங்களுக்கு எப்ப தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கூட்டி குறைக்கலாம். எனிவான் எல்ஸ்? வேற யாராவது? யாருக்காவது 5 minute பிரேக் எதுவும் வேணுமா? ஒரு 2-3 minutes பிரேக் வேணுமா, இல்லாட்டி கண்டினியூ பண்ணி முடிக்கலாமா? யூஸ்வலா நாங்க ஃபுல் டைம் 2 hours பிரேக் இல்லாம தான் போறது. பட் இஃப் யூ வாண்ட் அ பிரேக் நீங்க கேட்கலாம். கண்டினியூ பண்ணுமா, ஒரு 2-3 minutes பிரேக் எடுக்கிறதா? ஓகே, மௌனம் சம்மதம். ஸோ ஐம் கண்டினியூவிங். சரியா? ஓகே, அடுத்த செக்ஷன். இப்ப நான் கேட்ட கேள்வியிட 2வது வகை. ரஜிந்தன் கேட்டுனா தானே, நீங்க என்ன செய்வீங்க கஸ்டமர்ஸுக்கு, என்னென்ன செய்வீங்க, என்ன மாதிரி நீங்க டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க. இப்ப இந்த வாடிக்கையாளர் உறவு மேலாண்மை, அது சொல்றது வந்து வாடிக்கையாளர் உறவு மேலாண்மை, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், CRM. இந்த பர்த்டே கார்டு அனுப்புறது, கேக் அனுப்புறது எல்லாமே அதுக்குள்ளதான் வருது. இந்த பர்டிகுலர் வாடிக்கையாளர் உறவை நீங்க மெயின்டைன் பண்ணும்போது எந்த விதத்துல அது உங்களுக்கு உதவியா இருக்குதுன்றதான் பார்க்க போறேன். நாங்க பேசிக்கலா மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் பார்த்தபடியா நான் இப்ப இதை ரீட் பண்றேன், அதுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். முதலாவது, அதிகரித்த விற்பனை, சேல்ஸ் கூட. அதிகரித்த முன்னணி மாற்றம், இன்க்ரீஸ்ட் லீட் கன்வர்ஷன். அதாவது சேல்ஸ் கூடன்றது ஒரு வகை. ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமர் வர, எனக்கு லோன் வேணும்னு சொல்லி வர கஸ்டமர் இப்ப ரேட் கூடன்ட்டு போற, நீங்க ஒரு எக்ஸல் மெயின்டைன் பண்ணாட்டியோ இல்ல ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி, இந்த கஸ்டமர் வந்து வந்தவர், இவருக்கு இது தேவை, இப்ப தேவையில்லை, ஆனா இன் ஃபியூச்சர் தேவைப்பட்டா நான் இது சொல்ல வேணும், ஒரு ரெக்கார்ட் டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணாத பட்சத்துல உங்களுக்கு லோன் ரேட் குறைய அவ யார கூப்பிடுறது? உங்களுக்கு நீங்க அந்த டீடைல்ஸ் வச்சிருக்கான்னு நீங்க யாரோ கால் பண்ணி வர சொல்லுவீங்க. சோ அந்த மாதிரி CRM டேட்டாபேஸ் ஒன்று வச்சிருந்தீங்கன்னா அந்த லீட்ஸ உங்களுக்கு சேல்ஸா மாத்திக்கொள்ளலாம். அதான் லீட் கன்வர்ஷன், முன்னணி மாற்றம்னு சொல்றது. பர்சனலைஸ்ட் கஸ்டமர் ஜேர்னிஸ், தனிப்பயனாக்கப்பட்ட வாடிக்கையாளர் பயணங்கள். நீங்க பர்சனலைஸ் சர்வீஸ் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும் போது, இப்ப நீங்க ரஜிந்தன் சொன்ன எக்ஸாம்பிள் இட்ஸ் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அவங்களுடைய பேக்ரவுண்டை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மேபி அவர் ஒரு சொல்லாத பேக்ரவுண்ட்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். பட் அவர் சொல்லலாம், நான் வேற பிசினஸும் செய்யறேன், சர்டன் விஷயங்கள் உங்களுக்கு லீகலா தெரியாத விஷயங்களும் தெரிஞ்சிருக்கலாம். பட் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருந்தா டக்குன்னு அதையும் உங்களோட பிசினஸுக்குள்ள எடுத்துக்கொண்டு போறதுக்குரிய சான்சஸ் இது. பர்சனலைஸ் கஸ்டமர் சர்வீஸ். உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டியை கூட்டலாம். உங்களுடைய அதிக திறமையான தொடர்பு, நெட்வொர்க்,
உங்களோட நெட்வொர்க் தான் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு யார் யாரு தெரியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிசினஸும் பெருகும். சோ நீங்க சிஆர்எம் ரிலேஷன்ஷிப் மெயின் பண்ணும்போது நீங்க ஒரு பிசினஸ் யூஸ் பண்றீங்க, உங்களோட மெசஞ்சர் வாரார். மெசஞ்சர்ல நீங்க சாதாரணமா அவர் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு போயிடுவார். பட் அவரை நீங்க அவரோட கதைச்சு அவருடைய தேவைகளை புரிஞ்சு நடந்து கொண்டு வரும்போது அவரே அறியாமலே அவரே சில கம்பெனில என்ன நடக்குது, ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று தேடினோம், இப்பதான் பிசினஸ் ஒன்று பெருசா லாக் ஆக போகுது, இன்ஃபர்மேஷன் டக்குன்னு வந்தோடனே அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நீங்க அடுத்த ஓனருக்கு கால் பண்ணி சொல்லலாம். இப்ப இப்படி ட்ரேட் பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் இன்னொரு ஷிப்மெண்ட் போற டக்குன்னு அந்த நேரத்துல ஓனர் எப்பறம் சரி இப்ப வரப்போகுதானே இப்ப இவரு காய்ச்சிட்டா டக்குன்னு இவருக்கே கொடுப்போம். அப்ப எந்த நேரத்துல எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உதவணும்னு தெரியும். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். எவ்வளவு நேரத்துக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப காமன் சென்ஸ் டே டு டே சப்ஜெக்ட். அது மாதிரி உங்களோட நெட்வொர்க் தான் உங்களோட நெட்வொர்க். நெட்வொர்க் தான் உங்களோட நெட்வொர்க். ஞாபகம் வச்சிருக்கோம். ஏன்னா உங்களுடைய சர்க்கிள் உங்களோட சுற்றி உள்ளவர்களை நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு அறிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவு விருத்தியாக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சிறந்த சர்வே, பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் நீங்க கொடுக்கணும். அந்த பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்கும் போதுதான் உங்களுக்கு அதுக்குரிய பலன் ஆட்டோமேட்டிக்கா தெரியும். மேம்பட்ட வாடிக்கையாளர் அனுபவம், என்ஹான்ஸ்ட் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் எக்ஸ்பீரியன்ஸ், அதிகரித்த வாடிக்கையாளர் விசுவாசம். உங்களோட அந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகரிக்கும் பாலிஷ்ட் ஆகும் போது அவரோட லாயல்ட்டி விசுவாசம் அதிகமாகும். ஸோ இந்த சிஆர்எம் இதுல வச்சிருந்தீங்கன்னு சொன்னா இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம். சிஆர்எம் சொல்றது இப்ப அவருடைய பர்த்டேயா இருக்கலாம், வெட்டிங் அனிவர்சரியா இருக்கலாம், மேபி வேற பர்சனல் டீடைல்ஸ் பேங்க்ல டேட்டா பேஸ்ல இருக்கலாம். சர்டன் வெட்டிங் அனிவர்சரிஸ் எல்லாம் சில கேஒய்சி ஃபார்ம்ஸ்ல இருக்காது. ஸோ நீங்க எக்ஸ்ட்ராவா அதை மெயின்டைன் பண்ணலாம். சில பேங்க்ஸ்ல அதுக்குன்னு சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸ் வச்சிருக்காங்க, சில பேங்க்ஸ்ல அது இல்ல. சர்டன் அந்த சாஃப்ட்வேர் அந்த மாதிரி சிஸ்டம் இல்லாத பேங்க்ஸா இருந்தா நீங்க என்ன பண்ண, நீங்களே உங்களோட எக்ஸலோட ரொம்ப முக்கியமான சாதனம் இந்த நாட்கள்ல எத்தனையோ விஷயங்கள் எக்ஸல்ல சேரும் இல்லையா, அதே மாதிரி இதுல மெயின்டைன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, உங்களோட டீல் பண்ற எல்லாரோடையும் டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தெரியுமா? இப்ப இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுங்க. கிருஷாந்தினி, ஆன், திலாக்ஷி, ரஜிந்தர், நீங்க சொல்லுங்க உங்களோட டீல் பண்ற அத்தனை கஸ்டமர்ஸுடையும் டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தெரியுமா? Anyone else? No. Krishantini, no. Anyone else? Dilakshi, no. Rajindran, என்ன கஷ்டம்? அவனே யோசிக்கலையா? இல்ல. நோ. என்னடா மேபி ஒரு டாப் ஃபியூ கஸ்டமர்ஸ் டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க சில வேளை இல்லையா? அதாவது அந்த ப்ரிவிலேஜ் கஸ்டமர், அந்த அடிக்கடி கார்டு போற கஸ்டமர், அதுகளுக்கு சில வேளை ஞாபகம் இருக்கும். இப்ப நீங்க வழக்கமா கதைக்கிற அத்தனை பேருடையும் ஒரு டேட்டா பேஸ். நான் சொல்றது இப்படி, இது ஒரு சிம்பிள் சிஆர்எம், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் சில வேளை உங்களோட பேங்க்ல உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸும் கிடைக்காம இருக்கலாம். பட் அவருடைய டேட் ஆஃப் பர்த்ல நீங்க கால் பண்ணி விஷ் பண்றதுன்றது ஒரு ₹5 உங்களோட போன் பில்ல ₹5 தான் குறையுது. மேபி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பாம இருக்கலாம். பட் ஒரு ஜஸ்ட் சஜஷன், நாளையில இருந்து கூட யூஸ்வலா ஆல்ரெடி டேட் ஆஃப் பர்த் இருக்கிற கஸ்டமர்ஸ் சொன்னா அவரோட கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவருடைய சிஸ்டத்திலேயே உங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கு. இல்ல வர மெசேஜஸ் இட் கேன் பி சிம்பிள் டெலிவரி பண்ற மெசேஜரா இருக்கலாம். அடுத்த முறை கதைக்கும் போது கேஷுவலா கேட்டு அந்த டேட் ஆஃப் பர்த்தை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க. மெயின்டைன் புக், ஒரு எக்ஸல் புக்ல மெயின்டைன் பண்ணி கொடுங்க. அந்த ஆர்டர் எவ்ரிடே மார்னிங் ஒரு ப்ரேயர் மாதிரி பைபிள் மாதிரி எடுத்து பாருங்க. அன்னைக்கு யாருடைய டேட் ஆஃப் பர்த், anniversary, ஸ்பெஷல் டேஸ். சம்டைம்ஸ் கம்பெனியோட ஒரு 10th anniversary-யா இருக்கலாம், கேம் எனிதிங். அப்படியா இருக்கும்போது ஒரு கம்பெனிக்கு ஒரு கேக் அனுப்புறது தப்பு இல்லை. ஜஸ்ட் எடுத்து கால் எடுத்து ஒரு பர்சனல் கஸ்டமர் இருந்தா விஷ் பண்ணும். இப்பதான் ஸ்பெசிபிக்கா இப்ப ஃபேஸ்புக் எல்லா இடத்துலயுமே எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. பட் எல்லாருமே எல்லா நெட்வொர்க்ஸ்லயும் இல்ல. சோ சில ஃபேஸ்புக்ல அப்படி இப்படி இருந்தா கூட வரும். பட்
மோஸ்ட் எஃபிஷியன்ட் வேஸ் நீங்க சொல்ற பிஸியா இருந்தா பார்க்கவும் மாட்டீங்க. இனி நீங்க வரும்போது இது ரொம்ப சிம்பிள் திங், பட் யூ கேன் டூ. டக்குன்னு யாரோ சம்பந்தம் இல்லாத ஒரு பிரான்ச் மேனேஜர் கால் பண்ணி விஷ் பண்ணும்போது ஒரு சந்தோஷம். என்ன ஞாபகம் வச்சிருக்கிறார், நான் யாருன்னு தெரியுது, என்ன பர்சனலைஸ்டா அவருக்கு தெரியுது. மேபி அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். நீங்க பார்க்கலாம் சிலரோட அக்கௌண்ட்ல வந்து 5 மில்லியன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, சேவிங்ஸ்ல 5 மில்லியன் இருக்குது. மேபி உங்களுக்கு எஃப்டில போட்டாலும் அது அடிக்கடி வேற ஒரு பேங்க்குக்கு மூவ் ஆகாம உங்களோட பேங்க்குக்கே அதை லாக் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப சில பேர் அதை கவனிக்க மாட்டாங்க, வயசு போன ஆட்கள் இருப்பாங்க. சில பேர் அவங்களுக்கு கால்ஸே வராது இல்லையா, சில பேர் அவங்களுக்கு கலைக்கிறது கூட ஆள் இருக்காது, சில பேர் ஸ்பெசிபிக்கலி சீனியர் சிட்டிசன்ஸ். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து உங்களோட காசா எல்லாத்தையும் இது ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு எதிர்பார்ப்புடன் கூடிய ஒரு வேலை தான். எண்ட் ஆஃப் த டே எல்லாமே எதிர்பார்ப்பு தானே. ஆனா அந்த எதிர்பார்ப்பை வந்து நீங்க சரியான முறையில டார்கெட் பண்ணீங்கன்னு சொன்னா எவ்ரிடே அந்த டேட்டா பேஸ் உள்ளவர்களுக்கு ஒரு கால். மேபி உங்களுக்கு தேவையான டீட்டெயில் வந்து அக்கௌண்ட் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், அந்த 4மே மெயின்டைன் பண்ணா நீங்க சிஸ்டத்துக்கு கூட போத்தவே. எக்ஸல்ல பார்த்து டிரெக்டா கால் அடிக்கலாம், சிஸ்டத்துக்கு போய் ஃபோன் நம்பர் எடுக்க வேண்டிய வேலையும் இல்லை. என்டர் பண்ணும் போதே அந்த டீட்டெயில்ஸ் இருந்தா சார்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் காலமே மேபி ஒரு என்ன ஒரு முக்கியம் எல்லாருக்கும் கால் பண்ண முடியல, அட்லீஸ்ட் ஒரு பேலன்ஸ் ஒரு குறிப்பிட்ட இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறவங்கன்னு சொன்னா ஒரு மெசஞ்சர். இமேஜின் ஒரு மெசஞ்சருக்கு நீங்க ஒரு பேங்க் ஆஃபீஸர், பேங்க் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் கால் பண்ணி தேங்க்யூ ஹாப்பி பர்த்டே சொல்லும் போது அவருக்கு அது ஒரு பெரிய விஷயம். புரியுதா? அப்ப அவருக்கு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க. இது ஒரு சிஆர்எம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது. இது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். என்னென்ன அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் கொண்டு போறீங்க அர்த்தம். சோ இஃப் பாசிபிள் நாளைல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது காசு போகாது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டிங் ஆக்டிவிட்டி. அது நீங்க கண்டினியூ பண்ணும்போது பழக்கத்துக்கு வரும். என்ன சில நீங்க உங்களால செய்யாம இந்த மாதிரி விஷயம் செய்யும் போது ஆக்வர்டா இருக்கும். சில கேட்கும் போது என்னென்ன பர்த்டே கேட்கறது ஒரு மாதிரி இருக்கேன்னு, அது பரவாயில்ல, நாங்க சும்மா அப்டேட் பண்ற ரெக்கார்ட்ஸை தாங்கும் அப்படின்னு கேட்கலாம். சோ இது ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி, ஒரு ஐஸ் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விதத்துல நீங்க அவரை அப்ரோச் பண்றதுக்கு ஒரு விதம். சில மெசேஞ்சர்ஸ் நீங்க பிடிக்கவும் மாட்டீங்க. சில கஸ்டமர்ஸ் ரொம்ப கஷ்டம், அவங்களுடைய ஒரு மதுல போட்டு வச்சிருப்பாங்க, என்கிட்ட பண்ணவே இல்லாது, வேற பேங்கர்ஸ் தான் இருப்பாங்க. நீங்க ஒரு மேபி ஒரு சின்ன டெபாசிட் வச்சிருக்க பேங்காயும் இருக்கலாம். பட் அடிமேல் அடி வச்சு அம்மியும் நகரும், அந்த பிரின்சிபல் தான். திருப்பி 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 நீங்க ஒரு எஃபர்ட் எடுக்கும் போது அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். சோ இது ஒரு சின்ன எஃபர்ட். சோ இந்த மாதிரி நீங்க எங்க இந்த கஸ்டமரை நீங்க கஸ்டமர் டச் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, எந்தெந்த இடத்துல நீங்க அவருடைய அட்டென்ஷனை எடுக்க முடியும், அதை ப்ரொடக்டிவா எடுக்க முடியும், அதை வின் வின்னா எடுக்க முடியும். ஒரு பெரிய கஸ்டமர் இருந்தா பிரான்ச் மேனேஜர் பெர்மிஷன் கேட்டு ஒரு கேக்கோ ஃபிளவரோ பர்சனலா போய கூட ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். அப்ப அது ஒரு பெரிய விஷயமா கருதப்படும் அவங்களுக்கு. சரியா? சோ இஃப் பாசிபிள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. ட்ரஸ்ட் மீ, அது எதுவும் செய்து உங்களுக்கு எதுவும் பாசிட்டிவா வந்தா எனக்கு தெரியப்படுத்துங்க. I'll be happy. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப நாங்க இந்த உங்கள் வாடிக்கையாளர் விரும்பும் வங்கியா இருக்கு சிஆர்எம் உங்களுக்கு எவ்வளவு உதவி செய்யுது, தேவையான அடிப்படையாக கொண்ட வாடிக்கையாளர் மைய வணிக மாதிரியை நிறுவ இது உங்களுக்கு உதவும். வாடிக்கையாளர் உறவிலே அளவிலேயே தனிப்பயனாக பர்சனலைஸ் செய்ய உதவும். டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் வழங்க இது உதவும். ஃபார் எக்ஸாம்பிள், டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் என்னன்னா சொல்லுவோமே, ஒரு கஸ்டமருக்கு வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க, அடிக்கடி அவர் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு டிரான்ஸ்ஃபர் பண்ற, யாரோ தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட், மேபி ஒரு ரெண்ட் பேமெண்டா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்ஷனா இருக்கலாம். ஒவ்வொரு மாசம் நீங்க அவரை பாக்குறீங்க, அவரை தெரிஞ்சு கொள்றீங்க, என்ன ஒவ்வொரு முறையும் வாரீங்க, டிரெக்டா ஏன் வாரார் அப்படின்னு சொன்னா அடுத்த ஸ்டெப் கூட என்னவா இருக்கு, அவர் ஒரே ஒரு குறிப்பிட்ட இதுக்கு அடிக்கடி வந்து பே பண்ணிக்கொண்டு இருக்கிறார், பிசிக்கலா வார, நீங்க அவரை பத்தி தெரிஞ்சு கொள்றீங்க, அவர் தெரியுமா அவர் எங்கேயோ தூரத்துல இருந்து ஒவ்வொரு முறையும் இந்த பிரான்ச்சுக்கு வந்து பே பண்ணிட்டு போறார். இப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி அதை நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? என்ன ஐடியா உங்களுக்கு இருக்குது? அவரை தெரிஞ்சுக்கொண்டு சிஆர்ஐ மூலமா தெரிஞ்சுட்டு, அவரை பத்தி தெரியும், அவர் டிரான்சாக்ஷன் தெரிஞ்சிடுது. அப்ப உங்களுடைய அடுத்த சஜஷன் என்னவா இருக்கு ஒரு டிஜிட்டல் முறையில? யோசிச்சு சொல்லுங்க. Any idea? And Lakshi, Krishantan, Rajindan, Sivamindan. Any idea? உங்களுக்கு ஏதாவது இப்படி நடந்திருக்கா? நீங்க சஜஸ்ட் பண்ணிருக்கீங்களா?
அவர் எங்கட கஸ்டமரா எடுக்கிறதுக்கான ஆக்ஷன் எடுக்கலாம். ஓகே ஓகே, என்ன மாதிரி ஆக்ஷன் எடுப்பீங்க? அவரோட ஒரு கண்டக்ட் பண்ணி அவர் என்ன செய்யறாரு அப்படி அதில் விசாரிச்சு நான் என்ன சர்வீஸ் எங்கள்கிட்ட இருக்குன்றதை அவருக்கு எங்களோட ப்ரொமோஷன் வைக்க சொல்லி அவர் என்ன அவர் என்ன பிசினஸா இல்லாத என்ன ஆல்ரெடி கூட கஸ்டமர், அப்ப என்ன செய்வீங்க? ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர்ஸ் அவர் ஆல்ரெடி கூட கஸ்டமர், அவர் கேஷ் தூக்கி கொண்டு வர ஒரு அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்றதுக்கு, ஒரே அக்கௌண்ட்டுக்கு ஒவ்வொரு மாசம் அதே டேட்டுக்கு வர டிஜிட்டல் முறையில அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? அவருக்கு அப்ப அவர்கிட்ட இன்டர்நெட் பேங்கிங் இல்ல எஸ்எம்எஸ் பேங்கிங் மூலம் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செய்யறதுக்கு. எக்ஸாக்ட்லி அதான் இன்டர்நெட் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங், மொபைல் பேங்கிங், ஸ்டாண்டிங் ஆர்டர் ஃபார் தட் மேட்டர். அவர் அதை கூட செய்ய தேவை. ஸ்டாண்டிங் ஆர்டர் போட்டாலே டிஜிட்டல் நீங்க உங்களுக்கு போயிடும் இல்லையா? மொபைல் பேங்கிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடலாம். அவர் ஒன்று நியூ கஸ்டமர் இருந்தா நீங்க சொன்ன மாதிரி அவர் புது கஸ்டமரா ஆன்போர்ட் பண்றதுக்கு அது ஒரு ஐடியா. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இருந்தா அவர் கஷ்டப்பட்டு அங்கிருந்து வர தேவையில்லை. உங்களோட க்ராஸ் செல்லிங் உங்களுக்கு ஒரு பேங்க்ல ஒரு ப்ராடக்ட் க்ராஸ் செல் பண்ண மாதிரி வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி அவரை தெரிஞ்சு கொண்டா அதுக்கேற்ற மாதிரி டிஜிட்டல் ஹெல்ப், டிஜிட்டல் முறையில அவருடைய அசிஸ்ட் பண்ணலாம் அவருக்கு. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ டிஜிட்டல் வழியில ஒரு கஸ்டமர்ஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களுக்கு சிஆர்எம் மெத்தட்ல தெரிஞ்சிருந்தால் ஈஸியா அதை நீங்க ஹெல்ப் பண்ணலாம். ஸ்பெசிபிக்கலி இந்த கொரோனா டைம், கோவிட் டைம், லாக்டவுன் டைம், இப்ப உங்களுக்கு தெரியும் மெனுவலா இருக்கிறத விட எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது போன்ஸ் ஆக்காண்டு இருக்குது, எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸும் ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாருமே ஆன்லைன் மெத்தட்ஸ் தான் ப்ரொமோட் பண்றாங்க. உண்டு காஸ்ட், பேங்க்குக்கும் காஸ்ட் குறைய, இந்த பிசிக்கலா வந்து கஸ்டமர் போறது டைமிங் எல்லாம் குறைய, இந்த பேங்க்கும் பிரான்சஸ் ஓப்பனிங் டைம்ஸ் க்ளோசிங் டைம் எல்லாத்தையும் குறைஞ்சிருக்குது இப்ப. அப்ப அதுக்குள்ள ப்ரொமோட் பண்ணவும் வேணும். ஃபீ டிரான்சாக்ஷன் நடக்கும். ஓவர் த கவுண்டர் பே பண்றதை விட ஸ்டாண்டிங் ஆர்டர் எதுவும் போட்டா ஒரு 50 ரூபாயும் கிடைக்கும் உங்களுக்கு. சரிதானே? சோ எல்லா விதத்திலையும் அது உங்களுக்கு வின் வின் சிச்சுவேஷனை கொடுக்கும். உங்களோட டார்கெட்ஸுக்கும் அச்சீவ் ஆகுது, பிரான்ச்சுக்கும் ப்ராஃபிட் வருது, கஸ்டமரும் ஹெவியா இருக்கு. சோ அந்த வகையில பார்த்தா டிஜிட்டல் சொல்யூஷன்ஸுக்கு உங்களோட சிஆர்எம் அவரை பத்தி தெரிஞ்சு கொள்றது ஒரு வகையில உண்மையாகும். சந்தைப்படுத்தல் முயற்சிகளை மிகவும் பயனுள்ளதாக மாற்றும். சந்தைப்படுத்தல் முயற்சியில மார்க்கெட்டிங், உங்களுக்கு சிஆர்எம் இருக்கும் போது மார்க்கெட்டிங் சர்வீசஸ் இதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம், உங்களுக்கு ஒரு உங்களோட ரெஜிஸ்டர் சிஆர்எம் மூலமாக தெரிய வருது அவருக்கு இப்பதான் உங்களோட வழக்கமான கஸ்டமரோட அவருக்கு இப்பதான் கல்யாணமானதுன்னு தெரிய வருது. சரியா? சொல்லிருக்கேன், வில் ஆஸ்க் ஹிம் டு யூஸ் தி மொபைல் பேங்க் ஆப். எஸ், அதான் ஆன்சர் முதலாவது. சோ ரெண்டாவது கொஸ்டின்ல வந்து ஒரு கஸ்டமர் இப்பதான் அவருக்கு இப்பதான் வெட்டிங் முடிஞ்சது. அப்ப நீங்க கழிக்கும் போது உங்களுக்கு தெரிய வருது அவருடைய வைஃபுக்கு வந்து இந்த பேங்க்ல அக்கௌண்ட் இல்ல. அப்ப அந்த கஸ்டமரை பத்தி உங்களுக்கு அப்ப நடுவுல வரி பண்ற எல்லாருமே பேங்க்கு இன்ஃபார்ம் பண்ணி கொண்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? பட் நீங்க அவரோட கன்சர்ன் டச்ல இருக்கும்போது அவரை பத்தி தெரிய வந்தா உங்களோட ஒரு 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 சேவிங்ஸ் அக்கௌண்ட் அடிஷனலா உங்களுக்கு கொண்டு வரலாம் இல்லையா? இல்ல உங்களுக்கு இப்பதான் தெரிய வருது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, டக்குன்னு மைனஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ டக்குன்னு டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடியதும் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸா மார்க்கெட் பண்றதுக்கும் இந்த சிஆர்எம் வந்து ரொம்ப உதவி செய்யுது. That's a good one. டவுரியா வந்து எஃப்டிஏ போட சொல்லலாம். சி, நல்ல ஐடியா. இந்த ஐடியா யாருக்கு தோணாம போச்சு? சோ இட்ஸ் வெரி குட் ஐடியா. அப்ப லம்ப் சம்மா வந்து டக்குன்னு எஃப்டிஏ மாத்தலாம். வருஷத்துக்குரிய டார்கெட் கவர்ட். அது ஏற்கனவே அது பிசினஸா தான் போகுது. அதை இதே அந்த பிசினஸ் இந்த பிசினஸோட லிங்க் பண்ணிடலாம் இல்லையா? சரியா சிவபாய்? சோ எஸ், அப்ப அந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன் எவ்வளவு விதத்துல வழிவகுக்கும். சோ இந்த சிஆர்எம் சொல்றது ரொம்ப முக்கியமான இது. மற்றது வங்கியாளர் உற்பத்தி திறனை அதிகரிக்கும். இந்த கஸ்டமர் ப்ரொடக்டிவிட்டி மட்டும் இல்ல, எங்களோட ப்ரொடக்டிவிட்டியை கூட அதிகமாக அதிகரிக்கும். ஏன்னு சொன்னா எங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்கு இல்லையா? ஒரு கஸ்டமர் வர, ஒரு கஸ்டமர் இந்த பக்கம் போவார், எத்தனையோ டிரான்சாக்ஷன் நடக்குது, அதுக்கு எல்லாத்தையுமே கிளட்டரா இருக்கும், எல்லாத்தையும் மைண்ட்ல போட்டு வச்சிருக்கிறார். அப்ப இந்த மாதிரி சிஆர்எம் பேஸ், இதுக்கு அகைன் நான் சொல்றேன், இதுக்கு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் எல்லாம் தேவையில்லை. சாதாரண எக்ஸல்லையே நோட் புக்ல கூட நீங்க சிஆர்எம் மேனேஜ் பண்ணலாம். நீங்க கம்ப்யூட்டர் சேவை அவ்வளவு இல்லாத பட்சத்துல ஒரு சாதாரண நோட் புக்ல கூட நீங்க அதை ஹேண்டில் பண்ணலாம். அது உங்களுக்குரிய மெத்தட். நீங்க என்னன்னா அந்த சிஆர்எம் ஹேண்டில் பண்றீங்கிறத பொறுத்து இருக்கு. ஓகேவா? சோ அதுதான் சிஆர்எம் உடைய வகை, என்னட்டு ஹெல்ப் பண்றதுன்றது வகை. ஓகே, எனி அதர் டவுட்ஸ் சோ ஃபார்? எனி அதர் டவுட்ஸ் அடுத்த செக்ஷனுக்கு போறதுக்கு முன்னால?
Any other doubts? ஏதாவது clear பண்ண வேணுமா? Okay, so I think that's some doubts. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் போவோம். உங்களுக்கு யாராவது தெரியுமா SRR ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ யாருக்கு தெரியும்? ஒரு காமன் நாலேஜ் கொஸ்டின். SRR ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ. என்னோட கிளாஸ்ல யூஸ்வலி ஏதாவது ஒரு புது விஷயம் ஜெனரல் நாலேஜ் சம்பந்தப்பட்டது ஒன்று கொண்டு வருவேன். என்ன சம்டைம்ஸ் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் லாஸ்ட் கிளாஸஸ்ல இல்லாத ஆட்களுக்கு திருப்பியும் சொல்றேன். இந்த ஃபைனான்சியல் கிளாஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது ரீடிங்ல. நீங்க ரீட் பண்ண வேணும். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா வெப்சைட் நான் முதல் கிளாஸ்லேயே சாட்ல போட்டு விட்டேன், ரிஃபர் பண்ணுங்க. சென்ட்ரல் பேங்க் வெப்சைட் அடிக்கடி ரீட் பண்ணுங்க. நியூ ரெகுலேஷன்ஸ் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் பேப்பர்ஸ் ரீட் பண்ணுங்க. ஸ்பெசிபிக்கலி உங்களோட எக்ஸாம் ஒரு லாஸ்ட் 1 to 2 years, 1 year ரொம்ப முக்கியமானது, ஈவன் 2 years ஜெனரல் டாபிக்ஸ் வந்தாலும் ஸ்பெசிபிக்கலி ஃபைனான்சியல் டைம்ஸ் அந்த மாதிரி பேங்கிங் ரிலேட்டட் சப்ஜெக்ட் அடிக்கடி வாசிங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ்ல நாங்க கூட பார்த்தது வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். அந்த மாதிரி ஜெனரல் சப்ஜெக்ட்ஸ் டக்குன்னு சொல்லி போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு பேங்க்குக்கு இவ்வளவு மேக்சிமம் லைசன்ஸ் கேன்சல் பண்ணா என்ன அமௌண்ட் கொடுக்கணும், அதெல்லாம் ஒரு ஜெனரல் சப்ஜெக்ட் பட் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி யூ ஹேவ் டு ரீட், நிறைய ரீட் பண்ணுங்க. டவுட் இருந்தா என்னிட கேளுங்க, இமெயில் பண்ணுங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். தெரியாட்டி கேட்டு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ இது ஒரு அந்த மாதிரி ஸ்பெஷல். சிவமேந்திரன் சொல்றேன், சென்ட்ரல் பேங்க்ல கீப் பண்ண வேண்டிய டிபாசிட் லயபிலிட்டி. குட். எனிவன் எல்ஸ்? ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ or ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, SRR. எனிவன் எல்ஸ்? வேற யாருக்கு ஆன்சர் இருக்கா? சிவமேந்திரன் சொல்ற சென்ட்ரல் பேங்க்ல வைக்க வேண்டிய டிபாசிட் லயபிலிட்டி அப்படின்ற. வேற யாராவது அது ஆன்சர்? ஓகே, சிவமேந்திரன் சொன்னது சரி ஆல்மோஸ்ட். டெஃபினிஷன் பார்ப்போம். சாரி, டெஃபினிஷன் பார்ப்போம். சட்ட ரீதியான இருப்பின் தேவை, தமிழாக்கம் அதுதான், சட்ட ரீதியான இருப்பின் தேவை. SRR சட்ட ரீதியான இருப்பு விகிதம் என்பது மத்திய வங்கியில் பணவைப்பு தொகையாக வணிக வங்கிகள் வைத்திருக்க வேண்டிய வைப்பு கடன்களின் விகிதம். நாணய சட்டத்தின் கீழ் மானிட்டரி லா ஆக்ட் MLA வணிக வங்கிகள் கமர்ஷியல் பேங்க்ஸ் வங்கியால் நிர்ணயிக்கப்பட்ட விகிதத்தில் மத்திய வங்கியுடன் இருப்பு வைத்திருக்க வேண்டும். தற்போது ரூபாய் அடிப்படையில் குறிப்பிட்டப்பட்ட வணிக வங்கிகள் தேவை, நேரம் மற்றும் சேமிப்பு வைப்பு ஆகியவை SRRக்கு உட்பட்டது. யூஸ்வலி வந்து SRR வந்து என்னதுக்காக பயன்படுத்தினா பண விநியோகத்தில் மானிட்டரி விநியோகத்தில் செல்வாக்கு செலுத்த பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. என்றாலும் அது மானிட்டரி பாலிசியில வந்து சந்தை நோக்கு நிலையை மேம்படுத்தவும் வணிக வங்கிகள் நிதி மறைமுறைகள் செலவை குறைப்பதற்கும் ஒரு வழக்கமான பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பர்டிகுலர் SRR வச்சுதான் சென்ட்ரல் பேங்க்கும் வந்து பணப்புழக்க சிக்கல்களை தடுக்கிறதுக்காக பயன்படுது. ஸோ ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட் சொன்னது சென்ட்ரல் பேங்க் வந்து ஒவ்வொரு பேங்க் வணிக கமர்ஷியல் பேங்க் வந்து சொல்லும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ரீசனுக்காக சொல்லுமன் ஒரு பேங்க்ல வந்து ஒரு பேங்க்ரப்சி, ஏதோ ஒரு சிச்சுவேஷன், ஏதாவது ஒரு பெரிய டிபாசிட் இம்மீடியட்டா ஒரு 1 million டிபாசிட்டர்ஸ் இருந்தா 1-2 டிபாசிட்டர்ஸ்ல வந்து பெரிய சங்க் இருக்கணும். அவங்க 2 பேருமே 80% டிபாசிட்டர் மெயின்டைன் பண்ணா அதுல ஒரு ஆள் வித்ட்ரா பண்ணா கூட அந்த முழு பேங்கோட பொருளாதார நிலைமையும் ஆட்டம் காண் நிலைமையில் உருவாக்குது. அப்படி இருக்க கூடாது. ஏதோ ஒரு நிலைமையில அப்படி வந்தது, ஏதோ ஒரு நிலைமையில ஏதோ ஒரு ரூமர் வந்தது, எல்லாருமே வரிசையா நிக்கிறாங்க அவங்களோட காசை எடுத்துக்கொண்டு போறதுக்காக. அந்த நிலைமையில வைப்பு இல்லை தானே, கேஷ் இருந்தா தானே அந்த இடத்து கேஷ் இல்லாத அளவு கொடுக்க முடியும் ஒரு கட்டத்துல. இந்த மாதிரி நிலைமையில வைப்பு இல்லை. இப்ப என்ன செய்ய முடியும்? அப்ப அதுக்கான கன்வெர்ட் பண்றது ஒரு குஷன் மாதிரி ஒரு SRR சொல்றது ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட். ஒரு டிபாசிட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட விகிதத்தை ஒரு என்ன சொல்றது ஒரு பாதுகாப்பு சேவிங்ஸ் மாதிரி சென்ட்ரல் பேங்க்ல இருக்கு. இப்ப SRR நாங்க சர்ச் பண்ணி பார்ப்போம் இந்த ரேட் என்னன்னு. யாருக்காவது தெரியுமா இப்ப உள்ள SRR ரேட்?
இப்ப எஸ்ஆர்ஆர் ரேட் தெரியுமா யாருக்காவது? ஜெனரல் நாலேஜ் again. தெரியுமா எஸ்ஆர்ஆர் ரேட் என்ன? 2%. கரெக்ட். 2%. இதுல நீங்க இங்கேயும் பார்க்கலாம். உங்களோட சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா எடுத்து காட்டணும் உங்களுக்கு. இப்ப இந்த இதை பாத்தீங்கன்னு சொன்னா லிங்க் அனுப்புறேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுமான்னு நினைக்கிறேன், பட் நான் அதுக்கு அனுப்பி விடுறேன் உங்களை. இந்த எஸ்ஆர்ஆர் வந்து முந்தி 7 சாரி கழிச்சிங்களா? ஓகே, இதுதான் லிங்க். இந்த லிங்க்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா ரேட்டும் இருக்கு. இதுல ஸ்டாட்யூட் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்ற 2% தான் இருக்கு. அதாவது இந்த 2% மினிமம் டிபாசிட்ல இந்த 2% இருக்கும். இல்ல நீங்க பாத்தீங்கன்னா கீழே எல்லாத்துக்கும் எல்லாமே கீழே போட்டுருக்கு பாருங்க. the proportion of rupee deposit liabilities commercial banks are required to maintain as a deposit within central bank, subject to allowance for vault cash balances more than 2%, not exceeding 4% of the deposit liability, which could be deducted from the requirement. இப்ப இந்த பர்டிகுலர் 2% வந்து முந்தி இருந்த ஞாபகம் வந்து 7ல இருந்து இருந்தது. நான் சொல்றது ஒரு 2 இயர்ஸ்க்கு நினைக்கிறேன். 7%ல இருந்து அப்புறம் 5%க்கு வந்து 4%க்கு வந்து இப்ப 2% வந்துருக்கு. அதுக்கு ஒரு காரணம் நிதி நிலவரம், கொரோனா, நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. பேங்க்ல கேஷ் இல்ல, அதுக்கான வைக்கிறது கேஷ் இல்ல. சோ இப்ப இதுதான் நான் நிக்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு 2%க்கு எப்பவுமே வந்தது இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் a long time, மேபி 10 வருஷம் இருக்குமா நினைக்கிறேன், if I'm correct. எப்படியும் 5 years மினிமம், 5 to 6 years மினிமம். பட் அதுக்கு முதல்ல 2%க்கு ஒரு நாளும் வந்தது. ஸோ எக்கானமி கொஞ்சம் கேஸ்ல இருக்கிறது அர்த்தம். ஸோ இது கூட தெரிய வேண்டிய விஷயம். ஸோ ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் ஃபர்தர் நான் இந்த போட்ட இதுல ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளுவோம். நான் நோட்ஸ்லயும் டியூட்ஸ்லயும் உங்களுக்கு டெஃபினிஷன்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கொள்ளுவோம். ஓகேயா? கிளியரா? எனி டவுட்ஸ்? எனி அதர் டவுட்ஸ்? ஓகே, சோ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போலாம். இப்ப வாடிக்கையாளர் நம்பிக்கை முகாமைத்துவம்னு சொல்றது வந்து நாங்க எவ்வளவுக்கு அந்த வாடிக்கையாளரோட நம்பிக்கையில படுறோம். அதே நேரத்துல ஏன் அந்த நம்பிக்கை முகாமைத்துவம் முக்கியம்னா நிதி அமைப்பின் ஸ்திரத்தன்மையை பூர்த்தி செய்யறதுக்கு நம்பிக்கை முக்கியம். இந்த நிதி அமைப்பு ஸ்திரத்தன்மை இருக்கிறபடியாத்தான் அந்த வாடிக்கையாளர் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாயும் இருக்குது. சோ அதனால நாங்க இந்த நிதியியல் அமைப்பை பற்றி படிச்சு கொள்றதும் ரொம்ப முக்கியம். அந்த சப்ஜெக்ட்ல பார்த்தா இப்ப அடுத்தது ஃபைனான்சியல் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி தான் நாங்க அடுத்தது பார்க்க போறோம். இப்ப இந்த நிதி அமைப்பு ஸ்திரத்தன்மை என்றது அவுட் ஷாக் இன்னர் ஷாக் தாங்கக்கூடிய பாதுகாப்பான மற்றும் ஒரு நிதி அமைப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ஃபைனான்சியல் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுது? ஃபைனான்சியல் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி என்ன? நிதி அமைப்பின் ஸ்திரத்தன்மை உங்களுக்கு உங்களுடைய வார்த்தையில சொல்லுங்க. இது எல்லாரும் ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின். உங்களுடைய வார்த்தையில நீங்க நினைக்கிறீங்க இது எதை பற்றிதான் நாங்க படிக்க போறதா இருக்கும் ரஃப்லி? ஏன் இது இம்பார்ட்டன்ட்? ஃபைனான்சியல் சிஸ்டம் என்ன? இந்த ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டியை வந்து ஏன் நாங்க முக்கியத்துவம் வாய்ந்தது இல்ல? எதை நாங்க ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி சொல்றோம்? சொல்லுங்க ஜெனன். நிதியியல் நிறுவனங்கள் வந்து நிலைத்திருக்கக்கூடிய தன்மை அந்த எப்படி ஸ்டேபிலிட்டி செய்யணும்னு சொல்லி. ஓகே, எந்த விதமான ஸ்டெபிலிட்டி? நீங்க ஸ்டெபிலிட்டின்றதை எதை வச்சு சொல்றீங்க? இப்ப சும்மா பேங்க்ண்டா கஸ்டமர் சர்வீஸ் இல்லையேன்னு சொன்னா ஸ்டேபிள் இருக்கலாதான நிறுவனம். அதான் ஒரு ஸ்டெபிலிட்டி சர்வீஸ் மட்டுமா நாங்க ஸ்டெபிலிட்டியா பாக்குறோம்? இல்ல, சர்வீஸ் இல்ல, சர்வீஸ் முக்கியம். பட் சர்வீஸ் விட என்ன ஒரு பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஓகே சொல்ல எப்படி போடுவோம், பேங்க் வந்து ஸ்டேபிளா இருக்குன்னா என்ன அர்த்தத்துல ஸ்டேபிளா இருக்கு? ஓகே, இப்படி சொல்லுவோம். உங்களோட வயதான ரிலேட்டிவ்ஸ் யாராவது, உங்களோட சொந்தக்காரங்களோ உங்களோட பெற்றோர்களோ ஒரு எஃப்டி வச்சிருக்காங்க, 5 மில்லியன் வச்சிருக்காங்க, சரியா? நேச்சுரலா
நான் கூட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கிறேன், ரஜினன் சொல்லாம எனிவன் எல்ஸ் சொல்லலாம். நேச்சுரலா அந்த எஃப்டி எடுத்தோடனே நீங்க எங்க போய் எஃப்டி போட அவங்க ரெடியா இருப்பாங்க? சாதாரணமா சொல்லுவாங்க, ஒரு கவர்மெண்ட் பேங்க், ஒரு பிரைவேட் பேங்க், ரெண்டு இருக்குது, ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. இந்த மூன்று சாய்ஸ்ல கவர்மெண்ட் பேங்க், சிவமந்திரன் கவர்மெண்ட் பேங்க், எனிவன் பிரைவேட் பேங்க் ஆர் ஃபைனான்ஸ் கம்பெனி உடனடியா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா ப்ரொவைடட் ரேட்ஸ் சேமா சொல்லுவோம். ரேட் எல்லாமே சேம்னு சொல்லுவோம். சர்வீஸும் சேம், ரேட்டும் சேம். கவர்மெண்ட், பிரைவேட், ஃபைனான்ஸ் கம்பெனி, இந்த மூன்று சாய்ஸ்ல எது ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கும்? ஸ்பெசிபிக்கலி ஒரு சீனியர் சிட்டிசன், ஒரு வயதான ஒரு முதியவர், அவருடைய ஓய்வூதிய பணமா இருக்கலாம், எதா இருக்கலாம், எதுல போவார்? அண்ட் கிருஷாந்தனி, சிவமகேந்தன் மூன்று பேரும் சொன்னது கவர்மெண்ட். டிலாக்ஷி, ரஜிந்தன் என்ன சொல்றீங்க? 15% சீனியர் சிட்டிசன். சாரி, கவர்மெண்ட் பேங்க் தான். கவர்மெண்ட் பேங்க். ஏன் கவர்மெண்ட் பேங்க் சொல்றீங்க? ஏன் கவர்மெண்ட்? இன்ட்ரெஸ்ட் ரேட் சேம் and பிரைவேட் பேங்கை விட கவர்மெண்ட் பேங்கை கூட. அந்த கூட அங்கதான் நான் வரேன். ஏன் கூட? அதான் என்ன கொஸ்டின். ஏன் கூட? ஏன் கூட? என்ன கூட? சரி, இன்ட்ரெஸ்ட் ரேட் சேம். சிவமகேந்தன் 15% சீனியர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் சேம் எல்லாருக்கும். ட்ரஸ்ட் சொல்றார். கிருஷாந்தினி சேஃப்டி என்று சொல்றாங்க. ரஜிந்தன் கஸ்டமர் சர்வீஸ் சொன்னீங்க. என்ன ரீசன்? சேஃப்டி. ஐ லைக் த நேம் சேஃப்டி. அது என்ன சேஃப்டி? கிருஷாந்தினி, சிவமகேந்தன் நினைக்கிறது பிரைவேட் பேங்க்ஸை விட கவர்மெண்ட் பேங்க்ஸ் வந்து ஸ்டேபிள், முடியாது, எந்த காரணம் கொண்டு முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுதான் வார்த்தை, ஸ்டேபிள், நிலையா இருக்கும். அதாவது மூடிட்டு போக மாட்டாங்க, சிம்பிளா சொன்னா. சரியா? போட்ட காசு அப்படியே இருக்கும். சில பேர் ரேட் குறையண்டா கூட கவர்மெண்ட் பேங்க்லாம் போவாங்க. சரியா? ஏன்? ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு ஸ்டெபிலிட்டி. அந்த ஸ்டெபிலிட்டி எதுல இருந்து வருது? ஒரு பேக்கிங், கவர்மெண்ட் பேக்கிங் இருக்கு. என்னாலும் கவர்மெண்ட் கைவிடாது, சவரன் பேக்கிங். நீங்க சர்வீஸ் சிலவள ரஜினன் சொன்ன மாதிரி சர்வீஸ் நல்லதா இருக்கலாம், எக்ஸ்ட்ரீம் சூப்பர் சர்வீஸா இருக்கலாம், ரேட்டும் சிலவள ஓரளவுக்கு கூட இருக்கலாம். ஆனாலும் சில அவங்க கியூல நின்று, அம்மா அப்பா மேர் பாட்டி மேர் எல்லாம் கியூல நின்று கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல கியூல நிக்கிறதுக்கு சரியான விருப்பம். ஏனென்றா அவங்க போடுற காசு சேஃபா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைன்னு சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். அதான் அந்த கிளையன்ட் கான்ஃபிடன்ஸ் மேனேஜ்மெண்ட் பேசிக்கே அதுதான். அந்த நம்பிக்கையை வரவழைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சோ எந்த வகையில நீங்க நம்பிக்கையை கொண்டு வாரீங்க? அந்த ஸ்டெபிலிட்டி எதால வருது? அந்த பேங்கோ, ஃபைனான்ஸ் கம்பெனியோ, கவர்மெண்டோ, பிரைவேட்டோ, அந்த எதால அமைஞ்சிருக்குதுன்றதை பொறுத்து தான் அந்த ஸ்டெபிலிட்டின்றது பொறுமையா இருக்கு. சரியா? புரிஞ்சுதா? சோ இதான் பேசிக். அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். இதுல நிதி அமைப்பு ஸ்திரத்தன்மை என்பது வெளிப்புற மற்றும் உள் அதிர்ச்சிகளை தாங்கக்கூடிய பாதுகாப்பான மற்றும் பாதுகாப்பான நிதி அமைப்பு. இன்டர்னல் ஷாக்ஸ், எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ். இன்டர்னல் ஷாக்ஸ் இன்டர்னலா எம்ப்ளாயீஸ், அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஷாக்ஸ். எக்ஸ்டர்னலா ஏதாவது உங்களோட என்ன சொல்றது, இன்டர்னலா மணி மேனேஜ்மெண்ட். எக்ஸ்டர்னலா ஏதாவது கொரோனா, கோவிட், ஏதாவது பெரிய பேண்டமிக் வர இஷ்யூஸ், அந்த கவர்மெண்ட் எக்கனாமிக் இஷ்யூஸ் வந்தா கூட எப்படி தாங்கி பிடிக்குதுன்றதுதான் இது அமைஞ்சிருக்கு. ஒரு நிலையான நிதி அமைப்பு வைப்பு தொகையாளருக்கும் முதலீட்டாளருக்கும் சாதகமான சூழலை உருவாக்குது. 1 minute please. Sorry. So read பண்ணிட்டு பார்த்தோம்னு சொன்னா then எனவே முதலீடு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்குது. நிதி அமைப்பு ஸ்திரத்தன்மைக்கு ஒரு பயனுள்ள ஒழுங்குமுறை கட்டமைப்பிற்குள் ஒரு நிலையான மற்றும் நிதி மற்றும் பொருளாதார சூழல் மற்றும் பாதுகாப்பான வலுவான கட்டணம் தீர்வு அமைப்பு தேவைப்படுகிறது. ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர் தேவை. இந்த மாதிரி ஸ்திரத்தன்மைக்கு ஒரு 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 பொருளாதார ஃபுல் எக்கனாமிக் பவுன்சி கொண்டு போகணும். மற்றது ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் எல்லாமே
சரிசமமா இருக்கும். இதுல இந்த பர்டிகுலர் நிதி நிலைப்பு ஸ்திரத்தன்மையை பராமரிப்பது சாத்தியமான பாதிப்புகள் மற்றும் இது பொட்டன்ஷியல் டேஞ்சர்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த நிதி அமைப்பிட ஸ்திரத்தன்மையோட முக்கியத்துவம் பற்றி பார்த்தோம்னு சொன்னா, சேமிப்பாளருக்கும் முதலீட்டாளர்களுக்கும் ஒரு சாதகமான, நம்பகமான, தகுதியான சூழலை உருவாக்குதல் ஒரு மிக முக்கியமான அம்சம். பணவியல் கொள்கை மானிட்டரி பாலிசி பரப்புவதற்கும் இதன் மூலம் விலை ஸ்திரத்தன்மை அடையறதுக்கும் உதவும். எங்களோட விலையிட டாலர் ருபி ரேட், இந்த டாலர் ருபி ரேட் ஏன் பிளக்சுவேட் ஆகுது? இந்த டாலர் ருபி ரேட்ல ருபி ரொம்ப டிப்ரிஷியேட் பண்ணி பெருசா வரும்போது தட் மீன்ஸ் எக்கனாமி அவ்வளவு ஸ்டேபிள் இல்லைன்னு அர்த்தம். சிம்பிள். அப்ப அந்த நிதி அமைப்பின் ஸ்திரத்தன்மையில பேஸ் பண்ணித்தான் எக்கனாமியும் பேஸ் பண்ணி நடக்குது. கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது, திறமையான நிதி இடைநிலையை ஃபைனான்சியல் இன்டர்மீடியேஷனை ஊக்குவித்தல். இது இறுதியில் முதலீடு மற்றும் வளர்ச்சிகளை ஊக்குவிக்கிறது மற்றும் சந்தைகளின் திறமையான மற்றும் செயல்பாட்டை ஊக்குவிக்கும் பொருளாதார வளங்களின் விநியோகத்தை மேம்படுத்தும். அதுவும் இன்னொரு பாயிண்ட். கிளியரா? இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? நிதி அமைப்பின் ஸ்திரத்தன்மையின் முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது தவிர வேற பாயிண்ட்ஸும் இருக்கலாம், நீங்க சர்ச் பண்ணியும் பார்க்கலாம். இதுதான் பேசிக் 3 பாயிண்ட்ஸ். இந்த முக்கியத்துவங்கள் இதனாலதான் நாங்க முக்கியத்துவமா வைத்திருக்க வேண்டும் என்றதான் இது உறுதிப்படுத்தும். கிளியரா? எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம் இப்பவே. ஓகே, அடுத்த செக்ஷன் இந்த நிதி அமைப்பின் கட்டமைப்பு. இந்த நிதி அமைப்பு நிதி இடைத்தரகர்கள், அதாவது ஃபைனான்சியல் இன்டர்மீடியரிஸ், ஃபைனான்சியல் மார்க்கெட், இந்த அமைப்பு காசு இல்லாதவர்கிட்ட இருந்து இருக்கிறவங்களுக்கு போகுது. அதனாலதான் சேமிப்பு வைத்திருக்க சேனல் நிதிகள் உற்பத்தி பயன்பாடுல கொண்டவருக்கு இது வழங்கப்படுது. பேசிக்கலி ஒரு பேங்கோ ஃபைனான்ஸ் கம்பெனியோட பிரைமரி ரோல் என்ன? டிபாசிட் மொபிலைசேஷன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. ஸோ அந்த டிபாசிட் மொபிலைசேஷனுக்கு தான் இந்த நிதி கட்டமைப்பு உதவி செய்யுது. அதான் பேசிக். இந்த நிதி கட்டமைப்புல நாங்க பார்த்தோம்னு சொன்னா, வழக்கமா தெரியும், மெயின் ஓனர் சிபிஎஸ் இல்ல மத்திய வங்கி. அந்த மத்திய வங்கி தான் எல்லாருக்குமே பிரின்சிபல். அவருக்கு கீழதான் உரிமம் பெற்ற வங்கிகள், லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க், உரிமம் பெற்ற சிறப்பு வங்கிகள், லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்க், உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்கள், லைசன்ஸ் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், சிறப்பு குத்தகை நிறுவனங்கள், ஸ்பெஷலைஸ்ட் லீசிங் கம்பெனிஸ், முதன்மை விநியோகஸ்தர்கள், ஓய்வூதியம், வருங்கால வைப்பு நிதிகள், அதாவது இடிஎஃப், இபிஎஃப், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், கிராமப்புற வங்கிகள், பங்குத்தரர்கள், ஷேர் மார்க்கெட், அலகு ட்ரஸ்ட், சிக்கன மற்றும் கடன் கூட்டுறவு சங்கங்கள், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், பணச்சந்தை, மணி மார்க்கெட், மூலஜன சந்தை, கேபிட்டல் மார்க்கெட் போன்ற முக்கிய நிதி சந்தைகள் இதுலதான் அடங்குது. சரியா? இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு நிதி கட்டமைப்புன்ற ஒரு வகைன்னு சொல்லலாம். உங்களுக்கு இது கிளியரா? எனி அதர் டவுட்ஸ் இன் திஸ்? இது பேசிக்கா நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நிதி கட்டமைப்பு முக்கியம், என்னத்தால் நிதிகள் இது ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்குது, இதோட கூறுகளை தான் இப்ப நாங்க பாத்துறோம். எனி டவுட்ஸ்? ஓகே, சோ அடுத்தது பார்க்கலாம். பேசிக்கா பார்ப்போம். இதுல நிதி அமைப்பின் கூறுகள், கம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் சிஸ்டம். இந்த கம்போனன்ட்ஸ் இன் ஃபைனான்சியல் சிஸ்டத்துல உச்ச நிதி நிறுவனம், ஒழுங்குமுறை அதிகாரிகள், அதாவது ஃபைனான்சியல் சிஸ்டம் சென்ட்ரல் பேங்க், பிற ஒழுங்குமுறை அதிகாரிகள், ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சந்தைகள், கருவிகள், பேமெண்ட் கட்டணம் மற்றும் தீர்வு முறை, பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் ஞாபகம் இருக்கா? ஆர்டிஜிஎஸ், செஃப்ட், அதெல்லாம் பார்த்தோம். ஒரு சட்ட கட்டமைப்பு மற்றும் ஒழுங்குமுறைகள், லீகல் ஃப்ரேம்வொர்க் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மற்றும் அடங்கும். சரியா? இதுல இந்த பர்டிகுலர் உபரி அலகிடமிருந்து கடன் வாங்குதல், பற்றாக்குறையில இருந்து பணம் செலுத்துதல், இன்டர்மீடியேஷன், இதெல்லாம் செய்யும் போது அதை ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு சட்டமும் கட்டுப்பாட்டும் தேவை. அதுக்குதான் இந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் மெயினா இருக்குது. அப்ப இந்த நிதி அமைப்பின் கூறுகள் இன்னொருக்கா ஃபைனா பார்த்தோம்னு சொன்னா, ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ், ஒழுங்குமுறை அதிகாரிகள், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ், ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நிதி கருவிகள், கொடுப்பனவு மற்றும் தீர்வு உள்கட்டமைப்பு, இவ்வளவும் சேர்ந்ததுதான் ஒரு நிதி அமைப்பின் கூறுகளாக வரையறுக்கப்படுது. இனி வார கிளாஸ்ல இவற்றை ஒவ்வொன்றையும் நாங்க விரிவுபடுத்தி பார்க்க போறோம். என்னென்ன அந்தந்த அலகுகளுக்குள்ள இருக்குதுன்றத நாங்க பார்க்க போறோம்.
இது கிளியரா? இது இது கூடிய டெஃபினிஷன்ஸ் யோசிக்க வேண்டாம். உங்களுடைய ஹோம்ஒர்க் வந்து இப்ப அடுத்த கிளாஸ் வந்து அடுத்த வீக்கெண்ட் கிளாஸஸ் இல்ல. சோ உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை இந்த அந்த நிதி அமைப்பின் கூறுகள் ஃபைனான்சியல் சிஸ்டத்தை பத்தி நீங்க ரீசர்ச் பண்ணி வச்சிருங்க. வாசிங்க. உங்களுக்கு உங்களுக்கு என்ன நான் கொஸ்டின்ஸ் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல வந்து நீங்க ரீட் பண்ணி எனக்கு சமரைஸ் பண்ணி பாயிண்ட் ஃபார்ம்ல தந்தா எனக்கு போதும். இந்த ஃபைனான்சியல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் என்ன, இதுக்குள்ள என்னென்ன வருது, அந்த மாதிரி 5 பேமெண்ட் செட்டில்மெண்ட் அதுக்குள்ள என்னென்ன வருது, ஒரு டெஃபினிஷனும் எனக்கு பாயிண்டர்ஸும் உங்களோட லாங்குவேஜ்ல சர்ச் பண்ணி எனக்கு இது தரணும். தமிழா இருக்கலாம், தமிழ்னா பெட்டர். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தமிழ் டைப் பண்ண கஷ்டம் இல்லைன்னா இங்கிலீஷ் இருந்தாலும் ஓகே. இல்லாட்டி கையால எழுதி சிவமைந்தன் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப வடிவா இருக்கு, நான் பார்த்ததுல கையால எழுதினா கூட ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ்ல எழுதி எனக்கு இமெயில் பண்ணலாம். சரியா? உங்களோட லாங்குவேஜ்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க எடுக்கலாம். உங்களோட SRR நம்ம நாங்க பார்த்த எக்ஸ்ட்ரா பாயிண்டர்ஸையும் நீங்க ரீட் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு பார்த்த இந்த கிளையன்ட் கான்ஃபிடன்ஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ல மேஜர் பார்ட் பார்த்துனாங்க. அடுத்த செகண்ட் மேஜர் பார்ட் தான் இந்த நிதி கட்டமைப்பு. இது ரொம்ப முக்கியமானது, என்ன கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்ட் ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் இயர்ல நாங்க பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவி சப்ஜெக்டோட சந்திக்க போறோம். இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது கொஞ்சம் லைட்டான காமன் சென்ஸ் சப்ஜெக்ட்ஸ். இனி நாங்க பார்க்க போறது கொஞ்சம் ஹெவியான சப்ஜெக்டுக்குள்ள போக போறோம். ஸோ இட்ஸ் குட். இன்னொரு புது நியூ இயர்ல புது டாபிக்ஸோட தொடங்குறதும் நல்லா. ஸோ என்னுடைய ரிக்வெஸ்ட் மறுபடியும் ரீட் பண்ணி ஒரு பேராகிராஃப் அண்ட் அதுக்கு என்னென்ன அடங்குதுன்றது எனக்கு உங்களோட லாங்குவேஜ்ல வேணும். சர்ச் பண்ணி ரெஃபரன்ஸ் கூட போடலாம், தப்பில்லை. ஓகேவா? எல்லாம் கிளியரா? anyone else doubt? Rajindran, Dilakshi ரொம்ப சைலண்டா இருந்தீங்க. Krishanthini and இல்ல ஓகே. Okay, right. So clear. Okay, so that's it. I think like podum class. So wish you a very happy Christmas and happy New Year. So next class, I think second Saturday next third Sunday. Egada class Sunday start பண்ணோம். So January 2021 Sunday la sandipam. Okay? Wish you a very happy Christmas and happy New Year. Bye bye. And also in the email address திருப்பியும் போட்டு வரேன். So அதுல நீங்க விரும்பினதை நீங்க புது ஆட்களுக்காக I'll send this email address shivalatha@gmail.com. in the phone number 0759744847. in case email பண்ணா please ஒரு மெசேஜ் பண்ணுங்க. So last minute நான் பார்ப்பேன். and homework வந்து homework financial system. 1 minute. Components of financial system. Financial system. அது நான் சொன்ன மாதிரி டீட்டெயிலா எனக்கு ஒரு 1 to 2 pagesக்குள்ள எழுத முடிஞ்சது எழுதி அனுப்புங்க. இட் வில் பி ஈஸி. ஸோ அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு கிளியர் நாலேஜ்ல வரலாம். ஓகேவா? ஆல்ரைட். See you. Bye bye.